கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்தியில் இருப்பதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக, வாய்ப்புக்காக ஆண்டவராகிய தேவனை நான் முதலாவது ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சபையை குறித்து நான் நிறையா சொல்ல முடியும். ஆரம்ப நாட்களில் என்னுடைய குடும்பத்தில் நான் சீர்காழியில் வந்து தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். நாங்கள் ஒரு ரோமன் கேத்தலிக் குடும்பம். மாதா கோயிலுக்கு மட்டும் போயிட்டு நாங்கள் ஃபாதரை பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். இந்த சீர்காழிக்கு வந்து தான் நாங்கள் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டோம். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா எல்லாரையுமே, எங்கள் குடும்பத்தில் கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாரையும் பாஸ்டர் அமிழ்ராஜ் அவர்கள் தான் எனக்காக 13 ஆண்டுகள் ஜெபித்ததாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 13 வருஷம் அவங்க பண்ணின ஜெபத்தில் தான் நான் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாண்டிச்சேரி மாநிலத்துக்கு கர்த்தர் எங்களை கொண்டு போய் வைத்திருக்கிறார். ஆகவே சீர்காழி சபை எனக்கு குடியிருந்த கோயில். உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. சீர்காழி சபையை நான் சாகிற வரைக்கும் மறக்க முடியாது. ஆகவே என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்கிறத விட என்னுடைய தகப்பன் என்று தான் நான் அவரை மனசில் வச்சிருக்கிறேன். பல ஆண்டுகள் அவர்கள் ஜெபித்து நல்ல ஆலோசனை கொடுத்து இன்றைக்கி பல ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். அவருடைய ஜெபம், அவருடைய ஆலோசனை இன்று வரைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் எதிர்காலத்துக்கும் உதவியாக இருக்கிறது. அவர்கள் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம். ஆகவே அதெல்லாம் சொன்னால் புத்தகத்தில் எழுதுனா உங்கள் நோட்டே உங்களுக்கு பத்தாது. ஆகவே ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். என்னுடைய அண்ணன், அண்ணி, நான் எங்கள் அம்மாவுக்கு அடுத்தபடியாக நான் அதிகமாக பிரியமாக சாப்பிட்ற சாப்பாடு எங்கள் அண்ணி கொடுக்கறது தான். நான் கடைக்கெல்லாம் போய் நல்லா ஜாமான்லாம் வாங்கிட்டு வருவேன். உங்களுக்கு தெரியாது. என்னைமாரி இந்த சீர்காழி மார்க்கெட்டில் காய்கறியெல்லாம் உங்களுக்கு வாங்க தெரியாது. நடந்து போய் வாங்கிட்டு வருவேன், சைக்கிள்லேயும் போய் வாங்கிட்டு வருவேன். 4 மணிக்கு போய் நான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். எப்போ எழுப்பினாலும் பாஸுக்கு பின்னால் இருந்து நாங்கள் ஓடி, அந்த நாட்களில் பாஸு சைக்கிள் வைத்திருந்த காலத்தில் நாங்கள் பாஸு பின்னால் இருந்து இந்த சீர்காழியில் அநேக இடங்களுக்கு போய் நாங்கள் ஊழியம் செய்தோம். அந்த நாட்களெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். ஆண்டவர் நல்லவர். பெரிய ஆலயத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டி திரளான ஆத்துமாக்கள் வந்து இங்கே கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். பாஸ்டர் அமிழ்ராஜ் அவருடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிற என்னுடைய அண்ணன் பிள்ளைங்க 2 பேரையும் நாங்கள் தூக்கி வளர்த்தோம். எப்படி ஒரு எஸ்தர் ராணிக்கு ஒரு சித்தப்பா இருந்தாங்களோ அதேமாரி அவங்களுக்கு நாங்கள் நிறைய சித்தப்பா நாங்கள் இருக்கிறோம். மொத்தம் நாங்கள் 4 சித்தப்பா. ஒருத்தர் பரலோகத்துக்கு போயிட்டார். மீதி 3 சித்தப்பா நாங்கள் இருக்கிறோம். இந்த பிள்ளைங்க எங்களுக்கு எங்கள் பிள்ளைங்களை மாத்திரி நாங்கள் தூக்கி வளர்க்குறது கர்த்தர் உதவி செய்தார். பாஸ்டர் தினகரன் இந்த சபையை பார்த்து தகப்பனுக்கு கீழே நல்ல ஒரு பொறுப்பாக இந்த பிள்ளை வந்து தான் இந்த ஆலயம் நல்ல எழும்பி நிற்கிறத ஆவிலையும் கண்ணாலையும் நான் பார்க்குறேன். இப்படிப்பட்ட பிள்ளைங்கள்லாம் ஊழியக்காரங்களுக்கு வேணும். ஆகவே நல்ல ஒரு போதகருக்கு பல போதகர்கள் உங்களுக்கு துணையாக இருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் கொடுத்து வச்சவங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்கள், கொடுத்து வச்சவங்க. கொஞ்சம் முகத்தை நல்லா வச்சு உட்காருங்க. நான் பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நான் உங்கள் கூட ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் உங்கள்கிட்ட நான் பேசிவிட்டு மீதம் உள்ள நேரத்தை நான் பாஸ்டர்கிட்ட கொடுத்துருவேன். ஒரு அரை மணி நேரம் உங்கள் கூட நான் பேசுவேன். ஆண்டவர் என் மனதிலிருந்து உங்களுக்கு காரியத்தை சொல்லியிருக்கிறார். நேற்று நாங்கள் 1:30 மணிக்கு தான் ராத்திரி வந்து வீட்டில் படுத்தோம். ஆகவே ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணி வந்தோம். எங்கள் மூத்த அக்கா, எங்களை தூக்கி வளர்த்த எங்கள் மூத்த அக்காவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு 75 வயது. நேற்று அவங்க பக்கத்தில் போய் நானும் பாஸ்டர் ஜான் வெஸ்லியும் ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்தோம். அவங்க உடம்பு முடியாமல் இருக்காங்க. எங்களெல்லாம் தூக்கி வளர்த்தவங்க. உங்கள் பாஸ்டரை தூக்கி ரொம்ப கொஞ்சி வளர்த்தவங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் ஆம்பளை பிள்ளை பாஸ்டர் அமிழ்ராஜ் தான் ஆம்பளை பிள்ளை. அதில் மூத்த சகோதரி ரொம்ப தூக்கி கொஞ்சுவதாக அவங்க எங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லுவாங்க.
உடம்பு முடியாமல் இருக்காங்க. நாங்கள் போய் குடும்பமாக வருஷத்தில் 2 முறை 3 முறை போய் பார்த்து அவங்க கூட சில மணி நேரங்கள் இருந்துட்டு வருவோம். அப்படி நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தது எங்கள் மனசுக்கு ஒரு தெம்பாக இருக்கிறது. நான் வந்துட்டு உடனே போகணுன்ட்டு தான் நான் அந்த பக்கம் கிராஸ் பண்ணேன். ஆனால் அண்ணன் வந்து கொஞ்சம் இருந்துட்டு போ அப்படின்னாங்க. இன்றைக்கி 7 மணிக்கு எனக்கு அங்கே ஒரு ப்ரேயர் மீட்டிங் இருக்குது. ஆகவே நான் அங்கே போய் சேரணும். இருந்தாலும் அவங்க வார்த்தையை தட்டாதபடி நான் இருந்தேன். சீட்டு இன்றைக்கி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு என் மேலே விழுந்துடும். 50,000 ரூபாய் சீட்டு விழலைன்னு நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க, விழுந்துடும். அல்லேலூயா. 5,000 ரூபாய் சீட்டை எதிர்பார்க்குறவங்க இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு விழுந்துடும். நீங்கள் விழாமல் ஜெபத்துக்கு வந்துட்டு போகணும். பக்கத்தில் இருக்கிற கைக்குள்ள சொல்லுங்கள், விழாமல் நீங்கள் வீட்டுக்கு போகணும், விழாமல் நீங்கள் வரணும், எழுந்து நிமிர்ந்து கத்தருக்காக நிற்கணும். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த ஜெபங்கள்லாம் நமக்கு உதவி செய்து 21 நாள் ஜெபம் எங்கள் சபையிலையும் நடக்குது. இந்தியாவில் உலகத்தில் பல இடத்துல இந்த கல்வாரி சிலுவையில் நம்முடைய ஆண்டவர் அடிக்கப்பட்ட நாட்கள் எல்லாரும் நினைத்து அனுசரிக்கிறாங்க. இந்த நாட்களில் யாரெல்லாம் ஆலயத்தில் வந்து 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ பல மணி நேரமோ நம்ம எல்லாரும் எத்தனை பேர் வந்து நம்ம ஜெபம் பண்ணுறோமோ அத்தனை பேருடைய ஜெபத்தை கேட்டு முதல்ல நம்முடைய வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்புவார். 2வது நம்முடைய குடும்பத்தை தேவன் கட்டி எழுப்புவார். 3வது நம்முடைய சபையை கத்தர் கட்டி எழுப்புவார். நீங்கள் பெத்த பிள்ளைகளையும் உங்கள் பேர பிள்ளைகளையும் ஆண்டவர் மறக்க மாட்டார். ஜெபிக்கிறவங்களை எப்பவும் நினைத்து ஆசீர்வாதத்தை அனுப்புகிற ஒரு நல்ல தேவன். அந்த தேவனுடைய பாதத்தில் நம்ம இருப்பது பெரிய ஆசீர்வாதம். ஆகவே கர்த்தர் நல்லவர். இந்த வாய்ப்பை கொடுத்த போதர்களுக்கு, என்னுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் அமர்ந்து கேட்குற உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் 2 வேத பகுதியை மட்டும் உங்களுக்கு காட்டி, சகரியா 8ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் சகரியா 8ஆம் அதிகாரம், நான் 2 வேத பகுதியை உங்களுக்கு காட்டி சில காரியத்தை உங்களோடு நான் பேசி உங்களுக்காக ஜெபிச்சு நான் மைக்கு கொடுத்துருவேன். முதலாவது சகரியா 8ஆம் அதிகாரம், அதை ஞாபகத்தில் வச்சுடுங்க, எடுத்துடுங்க. 2வது எஸ்ரா 8ஆம் அதிகாரம். இதுவும் 8ஆம் அதிகாரம் தான், அதுவும் 8ஆம் அதிகாரம் தான். இந்த 2 வேத பகுதியிலிருந்து சில காரியங்களை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்து வெளிப்படுத்தினதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சகரியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். முதல்ல 10, 11 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், சத்தமாக வாசிக்கலாம். சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி. என் கூட சேர்ந்து படிங்க பார்க்கலாம். சகரியா 8ஆம் அதிகாரம் 18, 19 எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? 9ஆம் அதிகாரத்தில் இருக்கா பாருங்க, 8ஆம் அதிகாரம் தான். எல்லாரும் எடுங்க. சகரியா 8ஆம் அதிகாரம், என் கூட சேர்ந்து எல்லாரும் படிங்க. 18, 19. சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி சகரியா 8ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய 2 வசனத்தை ஆதாரமாக வைத்து உபவாச ஜெபத்தின் வல்லமை என்கிற தலைப்பில் நான் சில விளக்கங்களை ஆண்டவர் எனக்கு சொன்னதை உங்களுக்கு நான் வேகமாக சொல்ல போகிறேன். இந்த உலகத்தில் நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு நம்ம எல்லாரும் ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்கிறோம். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பாவத்திலிருந்து, உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். எல்லாரும் கைவர்த்தி சொல்லுங்க, நான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றேன். சத்தமா சொல்லணும், நான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றேன். 2வது நான் ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்றேன். 3வது நான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றேன். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, இந்த விசுவாச வாழ்க்கைக்கு, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வெறும் ஜெபம் மாத்திரம் போதாது. நம்ம பண்ற ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. அது தெரியுமா உங்களுக்கு? நம்ம பண்ற ஜெபத்துக்கு வல்லமை உண்டு.
அதே நேரத்தில் நம்ம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது அதுக்கு அதிக வல்லமை உண்டு. அல்லேலூயா. 500 ரூபா பெருசா 1000 ரூபா பெருசா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியாதா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 500 ரூபா பெருசா 1000 ரூபா பெருசா? 1000 ரூபா தான் பெருசு. ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. நம்முடைய பைபிள் அதான் சொல்லுது, ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. ஆனா அதிக வல்லமை எங்க இருக்குன்னா உபவாசம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ற ஜெபத்துல தான் அது புதைந்து இருக்கிறது. நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றோம், நம்ம ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்றோம், நம்ம ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றோம். இந்த வாழ்க்கை நல்லபடியாய் இந்த ஓட்டம் ஓடி நல்லபடியா நம்முடைய ஓட்டம் முடிந்து இனி வரப்போகிற எல்லா அழிவுகளுக்கும் ஆபத்துகளுக்கும் நம்ம தப்பி தேவனுடைய ராஜ்யத்தில் போய் பரலோகத்தில் நாம் பிழைத்து கொள்ள நம்மை நாமே ஒப்பு கொடுத்தது உண்மையானால் இந்த உலகத்தில் நம்ம வாழும் நாட்கள் வரைக்கும், நீங்களும் நானும் புரியும்படி சொல்றேன், சாகிற வரைக்கும் உபவாச ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையின் பழக்கமாக்க வேண்டும். உபவாச ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக்க வேண்டும். உபவாச ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளா ஆக்க வேண்டும். உபவாச ஜெபத்தை நாம் சாகிற வரைக்கும் நம்ம அதை அனுசாரம் செய்ய வேண்டும். உபவாச ஜெபத்தை நம்ம விடக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உபவாசம் வேணும், குடும்ப வாழ்க்கைக்கும் உபவாசம் வேணும். வெற்றியான ஊழியம், வெற்றியான சபையை நடத்தி நாம் ஆத்துமாக்களை சேகரிக்க வேண்டுமானால் நம்முடைய சபைக்கு உபவாச ஜெபங்கள் மிக மிக முக்கியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வாசித்த இந்த வேத பகுதியை கண் போட்டு பாருங்க. சகரியா 8ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனத்துல உபவாசம் 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 என்கிற வார்த்தை 4 தடவை வருது. 4ஆம் மாதத்தின் உபவாசம், 5ஆம் மாதத்தின் உபவாசம், 7ஆம் மாதத்தின் உபவாசம், 10ஆம் மாதத்தின் உபவாசம் அப்படின்னு ஆண்டவர் 4 தடவை எழுத காரணம் என்னன்னா, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் உபவாச ஜெபம் இல்லாம நம்ம தொடர்ந்து முன்னேறி போக கூடாது, போக முடியாது. தொடர்ந்து நம்ம நல்லபடியா முன்னேறி போகணும். நம்ம குடும்பம் நல்ல முன்னேற்றத்தில் போகணும். நம்ம பிள்ளைங்கள்லாம் இருக்க நல்ல நிலையை அடையணும். நம்ம சபை அடுத்த நிலையை நோக்கி வளரணும்னு சொன்னா நீங்களும் நானும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய வாழ்க்கைக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, விசுவாச வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உபவாச ஜெபம் மிக மிக அவசியம். அல்லேலூயா. இயேசு ஜெபம் பண்ணினார், வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு ஜெபம் பண்ணினாரு, அவருக்கு வானம் திறக்கப்பட்டது. லாசர் கல்லறையில போய் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணினார். செத்தவன் 4 நாள் நாரி போன லாசர் உயிரோடு வெளியே வந்தான். கெத்செமனே தோட்டத்தில் போய் ஆண்டவர் பாருங்க இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்தார். பரலோகத்திலிருந்து தூதன் வந்து அவரை பலப்படுத்திட்டு போயிட்டான். பாருங்க, ஜெபத்துக்கு எப்பவுமே வல்லமை இருக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்களை அப்படி தட்டி சொல்லுங்க, அவங்களுடைய உள்ளங்கையில் அப்படி தட்டி சொல்லுங்க, ஜெபத்துக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்கு. கடைசி வரைக்கும் பீரோவை திறந்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு கவலைப்படக்கூடாது. நல்ல ஜெபம் பண்ணினீங்கன்னா ஆண்டவர் நீங்க பீரோவை திறக்கிறதுக்கு முன்னால வானத்தை தேவன் திறப்பார். வானத்தின் பல கனிகளை தேவன் திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க தான் போறாரு. இந்த வருஷம் ஆசீர்வதிக்க தான் போறாரு. உங்களை ஆசீர்வதிக்க தான் போறாரு. உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க தான் போறாரு. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தான் போறாரு. உங்கள் நிமித்தம் உங்க ஊரையும் பட்டணத்தையும் வயல் நிலங்களையும் ஆசீர்வதிக்க தான் போறாரு. உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க தான் போறாரு. அவர் சகல ஆசீர்வாதங்களின் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தி அப்படி வானத்தை பார்த்து சொல்லுங்க, ஜெபத்துக்கு வல்லமை இருக்கு, ஜெபத்துக்கு வல்லமை இருக்கு. ஜெபத்துக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. அதே நேரத்தில் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, உபவாச ஜெபத்துக்கு அதிக வல்லமை இருக்கு. அல்லேலூயா. நம்ம திரும்ப சொல்றதை எல்லாரும் காது கொடுத்து நல்லா கேளுங்க. இயேசு ஜெபம் பண்ணினார், வானம் திறக்கப்பட்டது. லாசர் கல்லறையில போய் கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணினார், சத்தம் வெளியே வந்துட்டான். இரத்த வேர்வை சிந்தி கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணினாரு. வானத்திலேருந்து தூதன் ஒருத்தன் வந்து ஆண்டவரை பலப்படுத்திட்டு போயிட்டான். ஜெபத்துக்கு எப்பவுமே வல்லமை இருக்கு. நீங்க எல்லாரும் உங்க தலையை தொட்டு சொல்லுங்க, இனி வர நாட்கள் நம்ம எப்படி தெரியுமா ஜெபிக்கணும்?
எப்படி தெரியுங்களா ஜெபிக்கணும்? தலையில் கை வைங்க சொல்கிறேன்னா சொல்ல மாட்டேன். வேற யாரும் உங்கள் தலை மேலே கை வைக்கக்கூடாது. ஊழியக்காரங்களும் நீங்களும் வைக்கலாம். அல்லேலூயா. ஊழியக்காரங்க உங்கள் தலையை தொடலாம், உங்கள் தலையை நீங்கள் தொடலாம். வேற கண்டவங்களுக்கும் நீங்கள் உங்கள் தலையை காட்டினீங்க, முடியெல்லாம் கொட்டி வழுக்க தலையை ஆயிடுவீங்க. கண்டவங்களுக்கும் போய் தலையை காட்டக்கூடாது. கைவர் தலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க. ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது வானம் திறக்கப்படுது. ஆண்டவர் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணும்போது லாசரு செத்து போனவன் உயிரோடு வெளியே வர்றான். ஆண்டவர் ரத்த வேர்வை சிந்தி ஜெபிக்கிறாரு. வானத்திலேருந்து தூதன் வந்து அவரை பலப்படுத்திட்டு போறான். ஜெபத்துக்கு எப்பவுமே வல்லமை இருக்கு, அதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் அதே நேரத்தில் உபவாசம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணும்போது அதுக்கு அதிக வல்லமை இருக்கு. ஏசு எப்படி ஜெபித்தார் தெரியுங்களா? ஏசு எப்படி தெரியுங்களா ஜெபிச்சாரு? அவர் எப்போ ஜெபம் பண்ணாலும் முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணியிருக்கார். அல்லேலூயா. அவர் எப்படி ஜெபம் பண்ணியிருக்காரு? முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணியிருக்கார். ஒரு கிறிஸ்தவங்கன்னு சொன்னால், அவங்க ஒரு உண்மையான கிறிஸ்தவங்கன்னு சொன்னால் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறவங்க தான் உண்மையான கிறிஸ்தவங்க. நிறைய பேர் சர்ச்சில் முழங்காலே போட மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? முழங்கால் போட்டால் மடிப்பு. அவங்க அயன் பண்ணி கட்டிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, புடவை அப்படியே கசங்கிரும். பேண்ட் அயன் பண்ணி ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மடிப்பு கலைஞ்சிருங்கிறதுக்காக நிறைய பேர் முட்டி போட மாட்டாங்க. முட்டியை முடக்கலைன்னா ஆண்டர் நம்ம பக்கத்திலே வரமாட்டார். பக்கத்தில் சொல்லுங்க, முட்டியை முடக்க கற்றுக்க முதல்ல. முட்டியை முடக்கலைன்னா ஆண்டர் பக்கத்தில் வரமாட்டார். நீ அவர் பக்கத்தில் போக மாட்டார், அவரும் உன் பக்கத்தில் வரமாட்டார். அல்லேலூயா. முழங்கால் ஜெபம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம ஆண்டர் பக்கத்தில் போயிடுவோம், அவர் நம்ம பக்கத்தில் வந்துடுவார். அப்படி ஒரு வல்லமை அதுக்கு இருக்கு. ஏசு எப்போ ஜெபம் பண்ணாலும் முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணியிருக்கார். அதை தான் நீங்கள் ஞாபகத்தில் வைக்கணும். ரெண்டாவது, அவர் எப்பெல்லாம் ஜெபம் பண்ணாரோ அப்பெல்லாம் அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வடியும். கண்ணிலேருந்து கண்ணீர் வடியும். அவர் கண்கள், அவருடைய ஒரு ஜோடி கண்கள் வறண்ட பாலைவனமாக இல்லை, வறண்ட பூமியாக இல்லை. அவர் எப்போ ஜெபம் பண்ணாலும் அவருடைய கண்கள் புறாவுடைய கண்களை போல இருக்கும். புறாவுடைய கண்கள் எப்பவும் கலங்கி இருக்கும். புறாவுடைய கண்கள் எப்பவும் கண்ணீர் சிந்துற கண்களாக இருக்கும். பாருங்க, உங்கள் ரெண்டு கண்ணும் அழகாக இருந்தால் மாத்திரம் போதாது, மைய விட்டா மாத்திரம் போதாது. நிறைய பேர் மைய விட்டு பார்க்குறாங்க, இன்னும் நடக்காது. கையொரு தலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் மைக்கு பதிலாக நெய்யை விட்டு பாருங்க, மைக்கு பதிலாக நெய்யை விட்டு பாருங்க, என்ன நடக்கும்? இருக்கிற கல் நொல்ல கண்ணா போய்டும். அல்லேலூயா. அநேகர் மைய விட்டு பார்க்குறாங்க, வேலைக்கு அன்னும் ஆக மாட்டேங்குது. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், இன்னைக்கு நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ண பழகி வைங்க. நீங்கள் நினைச்ச காரியமும் உங்களுக்கு நடக்கும், நினைக்காத காரியமும் நடக்கும், நீங்கள் வேண்டி கொண்ட காரியமும் நடக்கும், நீ வேண்டாத காரியத்தையும் கர்த்தர் உனக்கு தருவார். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் கண்கள் உங்களுக்கு வேணும். மூணாவது, அவர் ரத்த வேர்வை சிந்தி தான் ஜெபம் பண்ணியிருக்கார். அவருக்கு சாதாரண வேர்வையும் வரும், இரத்த வேர்வையும் வரும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, சாதாரண வேர்வையும் வரும், இரத்த வேர்வையும் வரும். இரத்த வேர்வை விட்டு ஜெபிச்சு சாத்தா மேலே ஆணி அடிச்சுட்டு சாவாமை உள்ளவராக ஜெய கிறிஸ்துவாக பிதாவின் வலது பக்கத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அவர் இரத்த வேர்வை சிந்தி ஜெபிக்கிற இயேசு. பாருங்க, நீங்களும் நானும் ரத்தம் சிந்த வேண்டாம், ஆனால் ஒரு வேர்வை சிந்தி ஜெபிக்கலாம்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னால் முடியும் தானே? ஒரு வேர்வை சிந்தி நம்ம ஜெபம் பண்ணலாம்ல, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலாம்ல, அழுது ஜெபம் பண்ணலாம்ல. இந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல தெளிவான ஆட்களாக நீங்கள் சபைக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களை பார்த்துட்டு ஒரு 10 பேர் முழங்கால் போடுவாங்க. நீங்கள் அழுது ஜெபிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைகளும் அழுது ஜெபம் பண்ணும். நீங்கள் அழுது ஜெபிச்சிங்கன்னா உங்கள் கணவரும் அழுது ஜெபம் பண்ணுவார். சபையில் ஒரு 40 பேர் அழுது நம்ம ஆண்டருடைய முகத்தை தேடி ஜெபம் பண்ணால் முழு சபையும் ஆண்டுடைய பொன்முகத்தை அவ்வளவு ஆவலாக தேட ஆரம்பிக்கும். இந்த நாட்களில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறவங்க ஆண்டவருக்கு தேவை, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுறவங்க தேவை. நீங்கள் ரத்தம் சிந்த வேணாம், அட்லீஸ்ட் ஒரு வேர்வை சிந்தியாவது ஆலயத்தில் ஜெபம் பண்ணுகிற நல்ல மக்களாக நீங்கள் மாறுங்க. அப்படி மாறினீங்கன்னா உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் எப்பவும் ஆண்டவர் ஒரு வல்லமையை அனுப்பிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. இப்போ தலையை சுற்றி சொல்லுங்கள், ஜெபத்துக்கு வல்லமை இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உபவாச ஜெபத்துக்கு அதிக வல்லமை இருக்குது. இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசு 40 நாள் வனாந்தரத்துக்கு ஜெபம் பண்ண போனார். இயேசுநாதர் என்ன செஞ்சார்?
40 நாள் வனாந்தரத்துக்கு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண போனார். பாருங்க, 42 மாச ஊழியத்தை நிறைவேற்ற, நான் சொல்ற கணக்கை கரெக்டாக பாருங்க, 42 மாச ஊழியத்தை வெற்றியாக நிறைவேற்றி முடிக்க 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண அவர் வனாந்தரத்துக்கு போனார். இந்த பூமியில் இயேசுநாதர் ரொம்ப நாள் வாழலை, ரொம்ப நாள் அவர் வாழலை, 33 வருஷம்தான் அவர் வாழ்ந்தார். இறுதியில் நம்ம அவரை கொண்டு போய் சிலுவையில் அடித்தாங்க. இது சிலுவையை தியானிக்கிற நாட்கள். அவர் இந்த பூமியில் ரொம்ப நாள் வாழலை. நீங்களும் நானும் ரொம்ப நாள் இந்த பூமியில் வாழணும்னு ஆசைப்படுறோம். ஆசை நிறைய பேருக்கு பூசையாக போகுது. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் எப்படியோ என்னவோ தெரியாது. ஆனால் ஒழுங்காக ஜெபம் பண்ணுன்னா ஆண்டர் நமக்கு ஜீவனையும் ஆயுசையும் ஆண்டர் கூட்டி கொடுப்பார். சாவு வந்தாலும் மரண கட்ட கர்த்தர் உடைப்பார். நம்ம வீட்டில் நிறைய பேர் அற்ப ஆயுசில் செத்துருக்கலாம். ஆனால் ஜெபம் பண்ணி நம்ம வாழ்ந்தோம்னா, உபவாசம் பண்ணி நம்ம வாழ்ந்தோம்னா, நம்ம குடும்பத்தில் வருகிற மரண கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். மரண கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். ஆண்டருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஆண்டர் இந்த பூமியில் ரொம்ப நாள் வாழலிங்க, ரொம்ப நாள் வாழலை. 33 வருஷம் தான் அவர் வாழ்ந்தார். அதில் 30 வருஷம் அம்மா அப்பா கூட இருந்து நேரத்தை அவர் செலவழித்தார். ஆனால் ஊழியத்துக்கு கர்த்தருடைய காரியத்துக்கு, தேவனுடைய பணிகளுக்கு வெறும் 3 வருஷம். ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 3 வருஷத்துக்கு 12 36, அரை வருஷம் 36, 6ஐயும் கூட்டினீங்கன்னா 42 மாதம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், 42 மாதம். 10 மாதம்தான் உங்களை உங்கள் அம்மா சுமந்தாங்க. என்னையும் 10 மாதம்தான் எங்கள் அம்மா சுமந்தாங்க. கையை நீட்டி சொல்லுங்கள், நீயும் 10 மாதம்தான், நானும் 10 மாதம்தான். அல்லேலூயா. 6வது மாதத்தில் வந்தவங்க யாராக இருக்கீங்களா? கை உயர்த்தி காட்டுங்க. 6வது மாதத்தில் வந்தவங்க. 8வது மாதத்துலேயே நான் பிறந்து வந்துட்டேன். அவங்களாம் ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. 8வது மாதத்துலேயே வந்தவங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் உயிருக்கு போராடி இருப்பாங்க. ஆனால் 8 மாதத்துலேயே வந்தாலும் கொஞ்சம் கெட்டிகாரமான ஆட்களாக தான் இருப்பாங்க. ஆண்டவர் பாருங்க, 42 மாத ஊழியத்தை நிறைவேற்ற 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறதுக்கு அவர் தனியாக போகிறார். தனியாக போய் அவர் ஒன்றும் புசிக்கவும் இல்லை, ஒன்றும் குடிக்கவும் இல்லை, பிதாவோடு போய் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கார். உபவாசம்னா என்ன தெரியுங்களா? 2 மொந்த வாழைப்பழத்தை அமுக்கிடுறது, அது இல்லை உபவாசம். உபவாசம்னா என்ன தெரியுங்களா? உபவாசம்னு சொல்லிட்டு தோசையை ஊத்தாப்பம் மாரி நல்ல மொத்தமாக ஊற்றி அதில் 2 சாப்பிட்டுட்டு இன்னைக்கு உபவாசம். உபவாசம்னா என்ன தெரியுங்களா? இறைச்சி மாத்திரம் சாப்பிடாம மற்ற எல்லாத்தையும் அமுக்குன்னு அமுக்கிட்டு நான் உபவாசம்னு ஊரெல்லாம் போய் தண்டா போட்டு சொல்கிறது இல்லை உபவாசம். உபவாசம்னா என்ன தெரியுங்களா? வீட்டு வேலையெல்லாம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இழுத்து வச்சுக்கிட்டு செஞ்சுட்டு நான் உபவாசம், நான் விரதம், நான் பாஸ்டிங், கடைசியில் அது வேஸ்டிங்காக போயிடும். கைவரி தலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். உபவாசம்னா என்ன தெரியுங்களா? சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லித்தரோம். உபவாசம்னா குறைஞ்சது நீங்கள் காலையில் எழுந்த உடனே முதல்ல குளிச்சிடணும். பக்கத்தில் சொல்லுங்க, குளிச்சிடணும், பல்ல துளைக்கிடணும், தலைக்கு நல்ல எண்ணெய் வச்சிடணும், பேச்செல்லாம் குறைச்சிடணும், முகத்தெல்லாம் நல்லா கிளீனாக வச்சுக்கிட்டு ஆண்டர்கிட்ட போய் உக்காந்துடணும், செல்ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிடணும். அமெரிக்கா ஜனாதிபதி புஷ் கூப்பிட்டா கூட அந்த புஷ் எனக்கு வேணாயா அப்படின்னு ஆண்டவரும் நானும் ஆண்டவரும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நம்மை நாமே தீர்மானம் எடுத்து 2 மணி நேரம் நல்லா ஆண்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும். 1 மணி நேரம் பைபிள் படிக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, 2 மணி நேரமாவது உபவாசம்னு சொன்னால் குறைஞ்சது நான் சொல்கிறேன் 2 மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணணும். பவர்ஃபுல்லாக ஜெபம் பண்ணணும். 1 மணி நேரம் நல்ல பைபிளை முழங்கால நின்று வாசிக்கணும். நீங்கள் நல்ல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது பைபிள்லேருந்து ஆண்டர் என்ன உங்கள் மனசை தொடுற மாரி வார்த்தையை கொடுக்குறாரோ அதை நோட்டு போட்டு எழுதி வைக்கணும். அதையே சொல்லி ஆண்டர்கிட்ட அழணும். அதே சொல்லி இப்படி இன்னைக்கு பைபிள் படிக்கும்போது இப்படி ஜெபம் பண்ணும்போது எனக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை கொடுத்து என் மனசை தொடுற மாதிரி பேசுனீங்களே ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே, என் வீட்டுக்கு இறங்குங்க ஆண்டவரே, எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, என் கணவருக்கு இறங்குங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இறங்குங்க ஆண்டவரேன்னு நீங்கள் கெஞ்சி அவர்கிட்ட பிரார்த்தனை செய்ய பரலோகம் திறந்தே இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரிலாம் நீங்கள் ஆண்டர்கிட்ட போய் நெருங்காமல், இப்போ பக்கத்தில் உங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் சாதனை படைக்க மாட்டேன், சாதாரணமான சாரதாவாக தான் சபையில் இருப்பேன். சாதனை படைக்கணும்னா 2 மணி நேரம் முதல்ல ஜெபம் பண்ணுறதுக்கு கெட்டிக்காரத்தனமான கிறிஸ்தவங்களா விசுவாசிகளாக நீங்கள் இருக்கணும். இப்போ 1 மணி நேரம் டிவி பார்க்க சொன்னால் நீங்கள் 3 மணி நேரம் டிவி பார்ப்பீங்க.
அரை மணி நேரம் நீங்கள் வாட்ஸ்அப் பார்க்குறீங்க. இன்றைக்கெல்லாம் 4 மணி நேரம் வாட்ஸ்அப் பார்க்குறாங்க. ஃபேஸ்புக்கு காலை ஆட்டி ஆட்டிட்டு தூக்கமே வரலன்ட்டு வர்ற வரைக்கும் ஃபேஸ்புக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செல்லுனால இன்றைக்கி உலகம் கெட்டு சீரழியுது. டிவினால நிறைய பேர் ஜபத்தை விட்டுட்டாங்க, பைபிள் படிக்கிறத விட்டுட்டாங்க, சபையில் நடக்கிற ஜபங்களுக்கு வர்றதெல்லாம் விட்டுட்டாங்க, தாறுமாறாக போயிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வாரத்தில் 1 நாள், மாதத்தில் 3 நாள், இப்படி காலண்டரில் நீங்கள் இது பண்ணி நம்ம சபையில் உபவாச ஜபம் எப்போ நடக்குது இதெல்லாம் நீங்கள் விடாமல் 2 மணி நேரமாவது ஜபிக்கணும், 1 மணி நேரமாவது பைபிள் படிக்கணும். இந்த ஒழுங்குக்கு முதல் ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சு உள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களை 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுற ஆளாக மாற்றுவார், 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுற ஆளாக மாற்றுவார். ஒரு பகல் முழுவதும் நீங்கள் உபவாசிப்பீங்க. சூரியன் காலையில் உதிக்குது, சாயங்காலம் மறையுது. காலையில் உதித்து சாயங்காலம் மறைகிற வரைக்கும் உங்கள் உபவாச ஜெபம் இருக்கணும். கைவர்த்தலையிலே சொல்லுங்கள், ஒரு ராத்திரி முழுவதும் உபவாசம் இருக்கணும். ஒரு மாதம் 31 நாள் தெய்வம் நமக்கு கொடுக்குறாரு. அதில் ஒரு வெள்ளி, ஒரு சனி, ஒரு ஞாயிறு, ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணி நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, எதிர்காலத்துக்காக, பிள்ளைகளுக்காக, நம்ம சபைக்காக, நம்ம பட்டணத்துக்காக, நம்ம தேசத்துக்காக இரவு பகல் உபவாசம் பண்ணி நீங்கள் எல்லாம் ஜெபிச்சிங்கன்னா உங்கள் வீட்டு கூரையே ஆண்டவர் மாற்றிடுவார். வீட்டு கூரையே ஆண்டவர் மாற்றிடுவார். நான் பாகூருக்கு போகும்போது ஒரு அனாதை மாதிரி போனேன். பைபிள் காலேஜில் நான் படிச்சுட்டு நான் பாகூருக்குள்ளே போகும்போது எனக்கு எங்கள் அம்மா கொடுத்த ஒரு சூட்கேஸை எடுத்துக்கிட்டு 1-2 துணி தான் இருக்கும், ஃபேண்ட் சட்டை இருக்கும், ஒரு பைபிள். எங்கள் அம்மா கொடுத்தது 100 ரூபா. அதில் 70 ரூபா செலவு பண்ணிவிட்டு 30 ரூபா காசை எடுத்துக்கிட்டு அந்த ஊரில் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்தாபனம் அனுப்புனுச்சு. எனக்கு ஜெபம் பண்ண தெரியும், பைபிள் படிக்க தெரியும். இது ரெண்டையும் எனக்கு ஆண்டு நல்லா கற்றுக் கொடுத்துருந்தார். சீர்காழியில் இருக்கும்போதே நான் அதை கற்றுக்கிட்டேன். கைவர்த்தி அலையிலையா சொல்லுங்கள் பார்க்கலாம். பைபிள் காலேஜுக்கு போய் இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டேன். பாஸ்டர் ஆசிரியர் கூட இருந்து இன்னும் நல்லா நான் அதை கற்றுக்கிட்டேன். ஆண்டவர் என்னை நல்லா ஜெபம் பண்ணுறது எப்படி, பைபிள் படிக்கிறது எப்படின்னு எனக்கு நல்லா சொல்லிக் கொடுத்ததெல்லாம் வச்சு 30 ரூபா காசை எடுத்துக்கிட்டு அந்த கிராமத்தில் போய் நான் இறங்கினேன். இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு 1.5 கோடிக்கு கட்டடத்தை கட்டி கொடுத்துருக்கார். 1.5 கோடி. இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு இந்த கட்டடத்தின் மதிப்பு 1.5 கோடிங்கிறார். நினச்சி பார்த்தாலே எனக்கு தலை சுற்றுது. இது வரைக்கும் நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறேன். கைவர்த்தி அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ண தெரியும், பைபிள் படிக்க தெரியும், சர்ச்சுக்கு ஒழுங்காக போக தெரியும், பாஸ்டருக்கு கீழ்ப்படிய தெரியும், சபையில் என்னென்ன வேலை விட்டாலும் உற்சாகமாக செய்ய தெரியும். அதனுடைய விளைவின் முடிவு தான் ஆண்டவர் அந்த ஆலயத்தை இன்னைக்கு 1.5 கோடிக்கு கர்த்தர் கட்டி கொடுத்துருக்கார். ஆண்டவர் 4 இடத்துல எங்களுக்கு மண் வாங்கி கொடுத்துருக்கார். அநாத மாரி போனேன் அந்த ஊருக்கு. எனக்கு அந்த ஊரில் மினிஸ்டர் ராஜவேலு, பாண்டிச்சேரியில் மினிஸ்டர் ராஜவேலு, அவர் எனக்கு இலவசமாக மண் கொடுத்துருக்கார், மெயின் ரோட்டில் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு பொறாமையாக இருக்குதா? இல்லையா சொல்லுங்கள். எம்எல்ஏ மினிஸ்டர் எனக்கு மண் கொடுத்துருக்கார். அல்லேலூயா. அந்த பத்திரத்தை வாங்கி அப்படியே அவன் மனைவிட்ட கொடுத்துட்டேன். அது கொண்டு போய் பீரோக்குள்ளே வச்சு பூட்டியிருக்கு. ஒரு இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். பீரோக்குள்ளே வச்சு பூட்டிட்டு அதுதான் எனக்கு சொத்துன்னு சொன்னிச்சு. நான் சொன்னேன் அது இல்லை சொத்து, சாகிற வரைக்கும் இயேசு தான் சொத்து, ஜபந்தான் சொத்து, உபவாசம்தான் சொத்து, பைபிள் தான் சொத்து, ஊழியம்தான் சொத்து. நம்மை விட மூத்த ஊழியர்கள் சொல்லுகிற ஆலோசனை தான் நமக்கு சொத்து. இப்படித்தான் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் எங்களை முழு குடும்பமாக இன்றைக்கி ஆண்டவர், எங்கள் குடும்பம் ஒரு காலத்தில் போலீஸ்கார் குடும்பம், ஒரு காலத்தில் எங்கள் குடும்பம் மிலிட்ரி குடும்பம். இப்போ என்ன தெரியுங்களா, எங்கள் குடும்பம் போலீஸ் குடும்பமும் இல்லை, மிலிட்ரி குடும்பம் இல்லை, எங்கள் குடும்பம் ஊழியக்காரங்க குடும்பமாக கத்தர் வச்சிருக்கேன். அது காரணம் என்ன தெரியுங்களா, எங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியுங்க, பைபிள் படிக்க தெரியும், சர்ச்சுக்கு ஒழுங்காக போக தெரியும். எங்களை ஆண்டருக்குள்ளே நடத்துகிற ஒரு மூத்த போதகரை நாங்கள் ஒரு நாளும் எதிர்த்து பேசினதில்லை. அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு நாள் நாங்கள் நடந்ததில்லை. ஒரு வேலை விட்டால் ஒரு அதிகாரி, ஒரு பெரிய அதிகாரி வேலை விட்ட மாதிரி நினச்சிட்டு நாங்கள்லாம் ஓடுவோம், பகல் உழைச்சோம். அதனால தான் ஆண்டர் அவ்வளோ பெரிய சொத்தை கொண்டு போய் ஆண்டர் எங்கள் கையில் கொடுத்துருக்கார். பக்கத்தில் கை கொடுத்து கையில் சொத்து உனக்கு வேணுமா, சொத்து சொத்து சொத்துன்னு அது மேலேயே மைண்டை வச்சுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா நீ சீக்கிரம் செத்துருவ, சொர்க்க ரதத்தில் உன்னை ஏற்றிடுவாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், இதை சொல்கிறதுக்கு தான் அங்கேருந்து வந்தியாயா, நேற்று ராத்திரியே நீ போயிருக்கலாமே. இந்த வார்த்தை இன்றைக்கி யாருக்கோ தேவைப்படுது, அதுக்கு தான் என்னை ஆண்டவர் இங்கே கொண்டாந்து விட்டுருக்காரு. நான் அப்படி தான் நினைக்கிறேன். நல்லா கவனித்து கேட்டுக்குங்க, ரொம்ப நேரம் நான் பேசலை, கவனித்து கேட்டுங்க. உபவாச ஜெபம் அதிக வல்லமை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். ஆமாம், அதிகம் 2 மணி நேரமாவது ஆண்டட்ட போயிருங்க தனியாக. 1 மணி நேரம் பைபிள் வாசிங்க. உங்கள் கையில் இருக்கிற பைபிளை உங்கள் தலைக்கு மேலே எடுத்து காட்டுங்க. பைபிள் இல்லாமல் கோயிலுக்கு வரக்கூடாது. செருப்பு இல்லாமல் வருவியா நீ?
செல்ஃபோன் இல்லாமல் வருவியா? சிம் இல்லாமல் செல்ஃபோன் யூஸ் பண்ணுவியா? சீவாம வாகு எடுத்து சீவாம பரட்டத்தலையை வச்சுட்டு வெளியே வருவியா? அல்லேலூயா. பைபிள் முக்கியம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், மீதி நீங்க சொல்லுங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போகும். ஆண்டவர் பேசின வார்த்தை என்ன செய்யாது? 2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், 1 மணி நேரம் பைபிள் படிக்கணும். அதுதான் உபவாசம். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லிடுங்க, அடுத்தது போவோம். 2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், 1 மணி நேரம் என்ன செய்யணும்? ஆமாம், சும்மா உபவாசம் உபவாசம் உபவாசம்னு முகத்தை வாடலாக காட்டக்கூடாது. உபவாசம்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையெல்லாம் இழுத்து வச்சுக்கிட்டு செய்யக்கூடாது. துணியை ஊற வச்சுட்டு ஒரு மூட்டை துணி ஊறுது, ஒரு மூட்டை துணி ஊறுதுன்னு துணியை துவைச்சி போட்டுட்டு உபவாசம்லாம் சொல்லக்கூடாது. உபவாசம்னு சொன்னால் காலையில் தேவனோடு வாசம் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம், 1 மணி நேரம் பைபிள் படிக்கணும். கண்ணு தெரிலன்னா சீக்கிரம் கண்ணாடி போடணும். பொடி எழுத்து பைபிளை வச்சுட்டு முறைச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கண்ணு தெரிலன்னா என்ன செய்யணும்? நீ புடவை வாங்குறத நிறுத்திட்டு கண்ணாடியை வாங்கி சீக்கிரம் போட்டு சோடா புட்டின்னு சொல்லுவாங்களே, எத்தனை சோடா புட்டி ரோட்டில் வந்துட்டு போயிட்டுருக்கு. அல்லேலூயா. உங்களை சொன்ன என்ன சொன்ன என்ன? வேதமே வெளிச்சம். எல்லாரும் சொல்லுங்க, வேதமே வெளிச்சம். அப்போ இதை முறைச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. பொடி எழுத்தை வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. 2000 நோட்டை கையில் கொடுத்தா தெரியாமல் இருக்கா? அல்லேலூயா. குழம்பு தாளிக்கும் போது கடுகு குழம்பு தாளிக்கும் போது என்ன வேணும்? கடுகு கண்ணுக்கு தெரியாமல் இருக்குதா? அதுக்கெல்லாம் கண்ணு தெரியுது. ஆனால் பைபிள் படிக்கும்போது எந்த வசனம் சொன்னார்? என்ன சொன்னார்? சிஸ்டர் கடைசி வரைக்கும் சிஸ்டர். அந்த சிஸ்டர் எங்கேயா போயிடுவாங்க. அல்லேலூயா. நம்ம கண்ணு நமக்கு தெரியணும். கைவர் தலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கண்ணு நமக்கு தெரியணும். 2 மணி நேரம் வாசம், 2 மணி நேரம் ஜெபம். சூரியன் காலையில் உதிக்குது, சாயங்காலம் மறையுது. ஆண்டவரே, இன்னைக்கு காலையில் சூரியன் உதிக்கும் போது என் உபவாசத்தை நான் ஆரம்பிக்கிறேன், அங்கே சூரியன் மறையும் போது என் உபவாசத்தை நான் முடிக்க போகிறேன். யாருக்கிட்டையும் இன்னைக்கு நான் பேச மாட்டேன். அப்படியே பேசினா நான் பேப்பரில் எழுதி இப்படி காட்டுவேன், படிச்சுக்க போயிட்டு வா. நான் தனியாக போயிடுவேன். தனியாக போய் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட உட்காருவேன். 2 மணி நேரம் கதறி என் பிரச்சனையை மாற்றணும், என் வேதனையை மாற்றணும், என் உடம்புல இருக்கிற வியாதியை தீக்கணும், என் குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனையை தீக்கணும், என் குடிகார புருஷனை மனசை மாற்றணும், அடங்காத என் பிள்ளைய மாற்றணும், என் மனசுக்கும் என் குடும்பத்துக்கும் நல்ல சந்தோஷத்தை கடவுள் கொடுக்கணும். நான் எங்கே அவமானப்பட்டனோ, எங்கே தலை குனிஞ்சனோ அதே இடத்துல என் தெய்வம் என்னை என் தலையை உயர்த்தி காட்டணும்னு உனக்கு வைராக்கியம் இருந்தா 2 மணி நேரம் போய் ஜெபம் பண்ணி 1 மணி நேரம் நீங்கள் பைபிள் படிச்சீங்கன்னா இந்த சபைக்கும் ரத்தம் சிந்தின அந்த ஆண்டவருக்கும் நீங்கள் எவ்வளவு ஆசீர்வாதமாக வருவீங்க தெரியுமா? எவ்வளவு மகிமையாக வருவீங்க தெரியுமா? இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் சும்மா வருகிறதும் போகிறதுமா இருந்தீங்கன்னா, எங்கள் ஊர் பாஷையில் சொல்கிறேன், பாண்டிச்சேரி பாஷையில் சொல்கிறேன், வேலைக்காக. பக்கத்தில் உங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, செல்லாத காசாக போயிடுவேன். அல்லேலூயா. எல்லாரும் இப்படி கை அசை சொல்லுங்க, வேலைக்கு ஆகாது, செல்லாத காசு. அந்த மாதிரி நீங்கள் போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த மண்ணாங்கட்டி மாயாவையை கொண்டாந்து உங்கள்கிட்ட ஆண்டவர் நிறுத்தியிருக்கார். அல்லேலூயா. இப்போ கையை உயர்த்தி 3 தடவை சொல்லுங்க, நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறது தான் என் வாழ்க்கைக்கு என் குடும்பத்துக்கு அதிக வல்லமையை கொண்டு வரும். சாதாரணமாக ஜெபிச்சா அதுக்குரிய வல்லமை, உபவாசம் பண்ணி ஜெபிச்சா அதுக்குரிய வல்லமை இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் இந்த சகரியா 8ஆம் அதிகாரத்தில் உபவாசம் 4வது மாதத்தில் உபவாசம், 5ஆம் மாதத்தில் உபவாசம், 7வது மாதத்தில் உபவாசம், 10வது மாதத்தில் உபவாசம் ஆண்டவர் 4 தடவை எழுதுறாரு. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து நீங்கள் சொல்லுங்க, ஒரு வாரத்துக்கு 7 நாள். கையை விட்டுறாதீங்க. ஒரு வாரத்துக்கு 7 நாள், ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு. சிலர் 4 வேளை சாப்பிட்றாங்க, அவங்க கெட்டிக்காரங்க. 4 வேளை. சிலர் சமையல் செய்யும் போதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, ரைஸ் மில் ஓனரு. கவனிங்க, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு, ஒரு வாரத்துக்கு 7 நாள். அப்போ 7 × 3 = 21 வேளை நம்ம திங்கிறோம். எத்தனை வேளை திங்கிறோம்? 21 வேளை தின்னுக்கிட்டே இருக்கிறோம். இப்படி தின்னுக்கிட்டு தின்னு ஏதாவது ஒன்று ஆகி அப்புறம் டாக்டர் கத்தி வச்சு அறுப்பார். கத்தி வச்சு என்ன பண்ணுவார்? அறுப்பார். இந்த கோளாறுலாம் நம்ம இல்லாமல், ஒரு பழுது இல்லாமல் சீராக சிறப்பாக நல்லபடியாக வாழ்ந்து உயிர் வாழ்கிற வரைக்கும் கை கால் நல்ல தெம்போடு இருந்து
டாக்டர் நம்ம மேலே எங்கேயும் நம்ம பார்ட்ஸில் கத்தி வைக்காமல் இந்த அழிவு ஆபத்துக்கெல்லாம் தப்பி பத்திரமா பரலோகம் போய் சேரணுன்னா சில நேரம் நம்ம உபவாசம் பண்ணி தான் ஜெபிக்கணும், சாப்பாடை வெறுக்கணும். அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். சிலது பார்த்தீங்கன்னா ரைஸ் மில் மாரி என்ன செய்யும், எங்கள் சர்ச்சில் ஒரு அம்மா வரும், அது ஹேண்ட்பேக் நிறையா அதுவும் இதுவும் வச்சுருக்கோம். எனக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, நான் ஒரு நாள் கண்டுபிடிச்சேன். நான் பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் அது தின்னுக்கிட்டே இருக்கும், வாயை அசைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் ஒரு தம்பியை வச்சு அது பேக்கில் என்ன இருக்குன்னு பாருன்னு பார்த்தா உள்ள அவ்வளவு அங்கே ஸ்நாக்ஸ் கடையில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அந்த பேக்கில் இருக்குது. தின்னுக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பாக இருக்காது அந்த அம்மா, ஒரு மாதிரி சோர்ந்த மாதிரியே இருக்கும், ஒரு சுறுசுறுப்பாக ஒரு ஆக்டிங்காக இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மலைப்பாம்பு எல்லாத்தையும் முழுங்கிட்டு கடைசியில் போய் படுத்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அது சர்ச்சில் வந்து படுத்து இருக்க தான் விரும்பும். பாட விரும்பாது, கை தூக்கி ஆராதிக்க விரும்பாது, காணிக்க போட விரும்பாது. மலைப்பாம்பு வந்து படுத்துரும், முழுங்கிட்டு வந்து படுத்துரும். அந்த மாதிரி நம்ம சபையில் இருக்கக்கூடாது. ஒரு அலையிலையா சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கலாம் பார்த்து சொல்லுங்க, சுறுசுறுப்பாக இருக்கணும். சுறுசுறுப்பு உள்ளவனுடைய கை தான் செல்வத்தை உண்டாக்குன்னு எழுதியிருக்கு. நல்ல ஆக்டிங்காக இருக்கும். கிறிஸ்தவங்கன்னு சொன்னால் வேக வேகமாக நடக்கணும், ஆராதனைக்கு போகும்போது வேகம் இருக்கணும், ஊழியத்துக்கு போகும்போது ஒரு வேகம் இருக்கணும். இதயம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, உங்கள் இதயம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? அது எப்பவும் சீராக சிறப்பாக இயங்கினா தான் நமக்கு ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி இயங்குதுன்னா நம்ம ஒரு மாதிரி போயிடுவோம். அதனால் ரொம்ப சாப்பாடு நமக்கு வேண்டாம். எல்லோரும் தலையில் கை வச்சு சொல்லுங்கள், ரொம்ப சாப்பாடு 21 வேளை நான் திங்கக்கூடாது. ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு உபவாசம், ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு உபவாசம், ஒரு சனிக்கிழமை உபவாசம். உபவாசம் இருந்தால் அல்சர் வரும்னு சொல்கிறாங்களே, மாத்திரை போடுறேனே, சுகர் இருக்குதே, எனக்கு ஆஸ்மா இருக்குதே, எனக்கு அது இருக்குதே இது இருக்குதே அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. உபவாசம் பண்ணுறதுனால யாரும் நீங்கள் சாவ மாட்டீங்க. நீங்கள் இன்னும் நல்ல பலமுள்ள மக்களாக தான் வருவீங்க, இன்னும் நல்ல ஆரோக்கியம் உள்ளவங்கள தான் வருவீங்க. கைவர்த்தி அலையா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நான் இவ்வளவு நேரம் இதே காரியத்தில் ஏன் பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? உபவாச ஜபத்துக்கு அதிக வல்லமை இருக்கு. ஆமீன் சொல்லுங்க. இப்போ வசனத்துக்குள்ளே போவோம். இந்த உபவாச ஜபத்துக்கு யூதா வம்சத்தாரை பற்றி என்ன எழுதியிருக்குன்னா, மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அவங்களுக்கு அது பண்டிகையின் நாட்களாக என்ன செய்யுமா, மாறி போகும் அப்படின்னு எழுதியிருக்கு. உபவாச ஜபத்தை பற்றி யூதேயா தேசத்து ஆண்டுடைய பிள்ளைங்க, யூதா வம்சத்தார், அவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, இஸ்ரவேல் வம்சத்தார், யூதா வம்சத்தார் அப்படின்னு பைபிளில் எங்கெல்லாம் படிக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை குறிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை பற்றி இங்கே பைபிள் என்ன சொல்லுது? உபவாச ஜபத்தை பற்றி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது மகிழ்ச்சியா இருக்குமா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது சந்தோஷமா இருக்குமா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது பண்டிகையின் நாட்களாவது மாறி போகுமா. எல்லாரும் பார்க்காம சொல்லுங்க, சந்தோஷம். எல்லாரும் சொல்லுங்க, சந்தோஷம், மகிழ்ச்சி, பண்டிகை. சரி, சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் நீங்க எப்படி இருப்பீங்க? மகிழ்ச்சியா இருக்கிற நேரத்தில் நீங்க எப்படி இருப்பீங்க? பண்டிகை கொண்டாடுவீங்கல்ல, கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுவீங்கல்ல, நியூ இயர் வருட பிறப்பு பண்டிகை நீங்க கொண்டாடுவீங்கல்ல, அப்படி கொண்டாடும் போது நீங்க உங்க வீடு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உபவாச ஜபத்துக்கு நீங்க வரணுமா. வசனத்தை பார்த்துக்கிட்டீங்களா? இப்போ கூட உங்க பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க சந்தோஷமா இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க, மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. கப்பல் கவுந்துருக்கு, கப்பல் நேற்று ராத்திரியே கவுந்துருச்சு. அல்லேலூயா. ஆமாம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது சபையில். உங்கள் முகம் சந்தோஷமாக இருந்தால் தான் உங்கள் பக்கத்தில் 4 பேர் வந்து உட்காருவாங்க. இது பக்கத்தில் போய் உட்காரணும், பங்குச்ச மாரி உட்காந்துருக்கு. இது பக்கத்தில் போய் உட்காந்தோம்னா நமக்கு நடக்கிறது கூட நடக்காமல் போயிடும், கொஞ்சம் பிந்தி போயிடுவோம். பிந்தி உட்காரலாம். உங்கள் முகத்தை பார்த்து 4 பேர் என்ன 40 பேர் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காரணும். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். சந்தோஷம் இருக்கணும். எல்லாரும் கைவர்த்தி சொல்லுங்கள், சந்தோஷம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது எப்படி வரணும் சொல்லுங்க, கைவர்த்தி சொல்லுங்க, எப்படி வரணும்? பண்டிகைக்கு வர மாதிரி வரணும். பண்டிகைக்கு வர மாதிரி என்ன செய்யணும்? வரணும். ஆடி அசைஞ்சு வரக்கூடாது. பண்டிகைக்கு எப்படி வருவோம்? புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு, அன்னைக்கு பவுடர்லாம் நமக்கு எத்தனை கோட்டிங் ஏறும், மேலே எத்தனை கோட்டிங் ஏறும், செண்டு பாட்டெலாம் அன்னைக்கு கரையும். இல்லையா சொல்லுங்க. சோப்பு எத்தனை தடவை போட்டிருப்பீங்க முகத்துக்கு, கத்தரிக்கே வெளிச்சம். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். பண்டிகை நாட்களில் ஷாம்புலாம் என்ன பண்ணும், ஷாம்பு போடாதாலாம் ஷாம்பு போட்டு குளிக்கும். அந்த மாதிரி நீங்கள் வரணும்னு கர்த்தர் எதிர்பார்த்து நமக்கு இந்த வசனங்கள் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. அது கீழே போட்டிருக்கு, சத்தியத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் சிநேகிங்கன்னு போட்டிருக்கு. சத்தியம் யார் தெரியுங்களா? சத்தியம் தேவன் தான் சத்தியம். அவர் சொன்னார், நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னார். அப்போ
இந்த உபவாச ஜபத்துக்கு நீங்கள் நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பண்டிகை கொண்டாடுகிற கிறிஸ்தவர்களை போல நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் தேவனை நல்லா நேசிக்கிற பிள்ளைகளாக மாறிடுவீங்க. உங்கள் மனசுக்கு உங்கள் ஆவிக்கும் வேண்டிய சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதில் கோளாறு பண்ணினீங்கன்னா அந்த கீழே சொல்லியிருக்கிற 2 காரியத்தில் உங்களுக்கு கோளாறு வந்துடும். இதில் தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான வசனம் பைபிளில். எல்லோரும் உங்கள் தலையை தொட்டு சொல்லுங்கள், நான் இனி வர நாட்களில் சர்ச்சு காரியத்தில் துக்கமாக வரமாட்டேன், சர்ச்சு மேட்டர்லலாம் நான் வருத்தமாக இருக்க மாட்டேன், ஒரு மாதிரி என் மூஞ்சி முகத்தெல்லாம் உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். சர்ச்சுக்குள்ளே வந்தாலே எனக்கு ஒரு சந்தோஷம், ஜபத்துக்கு வந்தாலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி, ஊழியத்துக்கு போகலாம் வாங்கன்னு கூப்பிட்டாலே நான் இருக்கிற ஆட்டெல்லாம் சமாதானப்படுத்தி எல்லாரும் குடும்பமாக ஒரு சேனையாக கொண்டு வாழ்க்கை அப்படி மாறணும் ஏசப்பான்னு அப்படி கைத்தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என் வாழ்க்கை அப்படி மாறணும். இந்த சகரியா 8ஆம் அதிகாரம் 19, 20 அப்படியே என் வாழ்க்கையா மாறணும். அல்லேலூயா. இப்ப உபவாச ஜெபம் நம்ம நல்லா பண்ணி ஜெபம் பண்ணனா 4 ஆசீர்வாதங்கள் இந்த வசனத்துக்கு கீழே வருது. வேகமா சொல்ல போறேன். நான் வாசிக்கும் போது நீங்க கவனிச்சா போதும். 21ஆம் வசனத்துல இன்னும் ஜனங்களும் அநேக பட்டணங்களின் குடிகளும் வருவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அநேக ஜனங்க வருவாங்க, அநேக வீட்டிலிருந்து ஜனங்க ஆயிரமா சபையை தேடி வருவாங்கன்னு கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லி எழுதி வச்சிருக்கிறாரு. எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பாருங்க. நம்ம சபையில் உபவாச ஜெபம் ஏன் பாஸ்டர் நடத்துகிறாங்க தெரியுமா? ஏன் உங்களெல்லாம் 21 நாள் வாங்கன்னு கூப்பிடுறாங்க தெரியுங்களா? நீங்கள் மாத்திரம் ஆண்டவர் வீட்டுக்கு வந்தால் போதாது. இனி வரப்போகிற நாட்களில் அநேக ஜனங்க வரப்போகிறாங்க, அநேக குடும்பங்கள் இங்கே வரப்போகுது. கிழக்கே இருந்து வரப்போகிறாங்க, கடற்கரை ஏரியாவிலேருந்து வரப்போகிறாங்க, மேற்கே இருந்து வரப்போகிறாங்க. கையை நீட்டி சொல்லுங்க, தெற்கே இருந்து வரப்போகிறாங்க, வடக்கே இருந்து வரப்போறாங்க, பஸ்ல இறங்கி வரப்போறாங்க, ட்ரெயின்ல இருந்து வரப்போறாங்க, ஆட்டோல வரப்போறாங்க, 2 வீலர்ல வரப்போறாங்க, கார்ல வரப்போறாங்க, மாட்டு வண்டியில வந்தா கூட வருவாங்க. கர்த்தர் அவங்கள வர வைப்பாரு. எந்த கிராமத்துக்காக ஜெபம் பண்ணீங்களோ, எந்த கிராமத்துக்காக ஜெபம் பண்ணீங்களோ, எந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணீங்களோ, அங்கிருந்தெல்லாம் ஜனங்க ஆண்டவர்கிட்ட வருவாங்க. கைவர்த்தி அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வருவாங்கங்க ஜனங்க. நீங்க உங்க வாய்னால சொல்லாதீங்க அவர் வரமாட்டாரு இவர் வரமாட்டாரு. யார் வேணாலும் வருவாங்க, ஆனா என் புருஷன் வரமாட்டாரு, என் புள்ள வராது, எங்க மாமியார் வரமாட்டாங்க, எங்க நாத்தனார் வரமாட்டாங்க, எங்க பங்காளி வரமாட்டாங்க, என் குடும்பத்துல ஒருத்தன் கூட வரமாட்டான். நீ உன் வாய்னால சொல்லாத. ஏன் சொல்லாத. வருவார்கள்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்காரு. வருவார்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. அவங்கள வர வைக்கதான் ஆண்டவர் சிலுவையில போய் உயிரை கொடுத்திருக்காரு. அவங்கள வர வைக்கதான் ஆண்டவர் சிலுவையில போய் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவங்க வருவாங்க. என்னையும் உங்களையுமே அவர் ஆலயத்துக்கு கொண்டு வந்து வர வச்சாரு. அப்ப நம்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் வர வைப்பாரா, வர வைக்க மாட்டாரா? வருவாரா? அவங்க எல்லாம் வருவாங்களா, வரமாட்டாங்களா? அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். இப்ப உங்க தலையை சுத்தி சொல்லுங்க, வருவார்கள். திரளான மக்கள் வருவாங்க. நம்ம மாத்திரம் வந்தா போதாது, இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் சபைக்கு வர போறாங்க. இந்த இடம் பத்தாது. இந்த இடம் ஒரு பெரிய ஆபீஸா, ஆண்டருடைய ஆலயத்துக்கு ஒரு ஆபீஸா மாறும். வர நாட்கள்ல பெரிய இடத்தை ஆண்டர் இந்த பட்டணத்துக்கு வெளியே உங்களுக்கு வாங்கி தருவாரு. பெரிய ஆலயத்தை நீங்க கட்டுவீங்க. எத்தனை வருஷம் பாஸ்டர் ஐயா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எத்தனை வருஷம் பழைய விசுவாசிகள் இந்த சபையில இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை கண்ணீர், எத்தனை பிரார்த்தனை, எத்தனை உபவாசம், எத்தனை அலைச்சல், எத்தனை பிரயாசம். இதெல்லாம் தேவன் மறந்து விடுவாரா? பெரிய இடத்தை கர்த்தர் உங்களுக்கு வாங்கி தருவார். பெரிய ஆலயத்தை ஆண்டவர் கட்டி தருவார். 1000 பேர், 2000 பேர், 5000 பேர் வந்து உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு ஆலயத்தை நீங்க கட்டுவீங்க. திரளான மக்கள் அங்க வந்து கர்த்தரை ஆராதிப்பாங்க. அதெல்லாம் நடந்த பிற்பாடு தான் ஆண்டுடைய வருகை இருக்கும். எல்லாரும் கைவர்த்தி அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம பார்க்காம நம்ம சாவ மாட்டோம். சபையில் 100 பேர், 50 பேர், 35 பேர், 200 பேர், 250 பேருங்கிற நிலைமையெல்லாம் மாறி இனி வர்ற நாட்களில் கூட்டமாக மக்கள் வருவாங்க.
குடும்பமாக வருவாங்க. ஒவ்வொரு சபையிலையும் 2000 பேர் 3000 பேர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் மக்களை, திரள் கூட்ட மக்களை கர்த்தர் சபைக்கு கொண்டு வருவார். அதெல்லாம் நடக்கணும்னா நம்ம உட்காந்து உபவாசம் பண்ணி என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அதுதான் முதல் காரியம். இதுக்கு அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதுக்கு அடுத்த வசனத்தில், ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை நாம் தேடவும் தீவிரித்து போவோம் வாருங்கள். இந்த டிரான்ஸ்லேஷனில் தீவிரித்து போவோம், ரோமன் கேத்தலிக் பைபிளில் சீக்கிரமாய் போவோம் வாருங்கள் என்று இந்த ஊருக்காரங்க பக்கத்து ஊருக்காரங்களை போய் சீக்கிரமாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம், கர்த்தருடைய சமூகத்துக்கு போவோம், விண்ணப்பம் பண்ண போவோம், கர்த்தரை பாடுகிறதுக்கு போவோம்னு இந்த ஊரில் இருக்கிற மக்கள் போய் பக்கத்து ஊரில் இருக்கிற மக்களை கூட்டிக்கிட்டு சபைக்கு வருவாங்களாம். எல்லாரும் அப்படி கை உயர்த்தி சொல்லுங்க, 2 ஊர் நிறைய ஜனங்க சபைக்கு வருவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்துவாங்க, நீ போய் பக்கத்து ஊரில் இருக்கிற ஆளெல்லாம் கூட்டு வரணும். இங்கே பக்கத்தில் இருக்கிற விசுவாசியை கூட சிலது கூப்பிடாது, சொல்லாமலே ஓடியாந்துடும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு சண்டை போட்டுக்க கூடாது. ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு அவங்க இவங்கள்ட்ட பேசாமல், இவங்க அவங்கள்ட்ட பேசாமல், அவங்க இப்படி உட்காந்தா நீ லெஃப்டில் போகிறது, அவங்க லெஃப்டில் போனால் நீ ரைட்டில் போகிறது. என்ன ஒன்வே டிராஃபிக்கா? ஒன்வே டிராஃபிக்கா ஆண்டவர் போட்டிருக்காரு. இந்தமாரி ஜோலிலாம் வச்சுக்கூடாது. சபையில் ஒத்துமையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும். காக்கா சண்டை போடும், சாயங்காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கூண்டுக்குள்ளே ஒன்றா கூடிக்கும். நம்மெல்லாம் காக்கா எல்லாம் கையெழுத்து, அதனால தான் அந்த கலரில் நம்ம இருக்கிறோம். வருத்தப்படாதீங்க, கையெழுத்து அலையிலே அதுதான் ஒரிஜினல். அல்லேலூயா. ஒத்துமையாக இருங்க, ஒத்துமையாக இருங்க. இந்த ஊருக்காரங்க போய் பக்கத்து ஊருக்காரங்களை போய் என்ன பண்ணுவாங்க? கூட்டிக்கிட்டு வருவாங்கன்னு ஆண்டவர் தீர்க்கதரிசனத்தில் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் காட்டுகிற அந்த வசனத்தை பாருங்கள். இந்த ஊர்லேருந்து யாருமே வரமாட்டாங்க. இந்த ஊர் சீர்காழியில் இதுதான் கொலகார பாவி ஊர், இந்த ஊர் மோசமான ஊர். அந்த நாள்லேருந்து நான் பார்க்குறேன், இந்த ஊர் பாலடைஞ்சு கிடக்குது, அப்படி கிடக்கு, இப்படி கிடக்கு. இதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. ஆண்டவர் எல்லாருக்காகவும் உயிரை கொடுத்துருக்கார் சிலுவையில், எல்லாருக்காகவும் அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். ஒருவர் கெட்டு போகிறது அவருக்கு சுத்தம் இல்லை. சகல ஜாதிகளை அசைக்கிறவர் வருவார், எல்லா ஜாதிகளையும் அசைய பண்ணுவார். சகல ஜனங்களால் விரும்பப்பட்ட இயேசு வருவார்னு தான் போட்டிருக்கு. அவர் எல்லாரையும் அசைப்பார். அதனால நம்ம இந்த ஊரில் இருக்கிறோம், நம்ம இந்த ஊர் தில்லை விடங்களில் இருக்கிறவங்க திட்டைக்கு போய் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கூட்டு வரணும். திட்டையில் உள்ளவங்க நேராக திருமுல்லை வாசலுக்கு போகணும், திருமுல்லை வாசலில் இருக்கிறவங்க எல்லாம் பனங்காட்டுக்குடிக்கு போகணும். இப்படியே போய் இந்த ஊருக்காரங்க அந்த ஊருக்காரங்களை அசைக்கணும், அந்த ஊருக்காரங்க அந்த ஊரை அசைக்கணும். இப்படியே அசைச்சா ஒரு பெரிய எழுப்புதல் வந்துடும். இதை தான் கடைசி கால எழுப்புதல்னு பரிசுத்தவான்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த எழுப்புதலுக்கு தான் மோகன் சிலாசர் ஐயா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால எல்லா கிராமத்திலேருந்து ஜனங்க வருவாங்க. நீங்க போய் ஜனங்களை கூட்டிகிட்டு வரணும். இப்ப கை கொடுத்து கேளுங்க, நீ யாரை கூட்டிகிட்டு வந்திருக்க? கை கொடுத்து கேளுங்க. அப்படியே அசையாத பொம்மையா உட்காந்துருக்காதீங்க. நீங்க யாரை கூட்டு வந்தீங்க? என்னை யாருமே கூட்டு வரல, நானே வந்தேன். ஓவியம் அல்லேலூயா, நானே வந்தேன். ஒவ்வொரு விசுவாசிகளும் பக்கத்து ஊருக்காவது போய் ஊழியம் செய்யணும், பக்கத்து ஊருக்காவது நடந்து போய் ஜெபம் பண்ணிட்டு வரணும். பக்கத்து ஊர் மக்களை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஆண்டவரே, என் ஊரை, இந்த ஊரில் என்ன நீங்கள் வச்சுருக்கீங்க, ஆனால் என் பக்கத்து ஊரில் எவ்வளவோ மக்கள் இருக்காங்க, இந்த ஊரையும் ஆசீர்வதிங்க, அந்த ஊரையும் ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க தான் உண்மையான கிறிஸ்தவங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 3வது வார்த்தை, இதுக்கு அடுத்த வசனத்தில் 3வது குறிப்பு என்ன வருதுன்னா, பலத்த ஜாதி மக்கள் ஆண்டவர்கிட்ட வருவாங்க. பலத்த ஜாதி மக்கள்னா யார் தெரியுமா? மைக்கில் சொல்ல முடியாது, மைக் எடுத்துகிட்டு சொல்கிறேன், காது உள்ளவங்க கேட்டுக்குங்க. பலத்த ஜாதி மக்கள்னா யார் தெரியுமா? அம்பி, பூநூல், 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 இல்லையா? அவங்க தான் யார்? பலத்த ஜாதி மக்கள்னா அவங்க தங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த ஜாதி மக்களை ஆண்டவர் அசைச்சு சபைக்குள்ள கொண்டு வருவாரு. நீங்கெல்லாம் அதை இந்த வசனத்தெல்லாம் படிச்சு, ஆண்டவரே அதெல்லாம் என்னைக்கு நடக்கும், ஏன் நாட்கள்ல அது நடக்காதா, என்னை கொண்டு போய் மண்ணில் அடக்கம் பண்றதுக்குள்ள அதை பார்த்துட்டு நான் சாவ மாட்டேன், அந்த எழுப்புதல் வராதான்னு
நீங்கள் ஏங்கி ஜெபம் பண்ணணும். 4வது காரியம், இதுக்கு அடுத்த வசனத்தில் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடிச்சிக்கிட்டு புறஜாதியாரில் 10 பேர், அந்த வசனத்தை பாருங்க, உங்கள் வஸ்திரத்தின் ஓரத்தை புறஜாதி மக்கள் 10 பேர் உங்கள் சட்டையை பிடிச்சிக்கிட்டு உங்கள் புடவையின் ஓரத்தை பிடிச்சிக்கிட்டு சபையை தேடி வருவாங்க. உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறாருங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது. உங்கள் கூட இருக்கிற தெய்வம் எங்கள் கூடவும் இருக்கணும்னு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு, உங்களுக்கு அவங்க டீ வாங்கி கொடுத்து, அவங்க வாழைப்பழம் வாங்கி கொடுத்து, அவங்க பஸ் பேர் போட்டு, அவங்க உங்கள் கூட ஒரு 10 பேர் உங்கள் கூட வருவாங்கன்னு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு. கை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லணும். இப்போ அவ்வளவுதான். உயிர் இருக்கா? இப்போ பக்கத்துங்களை பார்த்து கேளுங்க, உன் சட்டையை பிடிச்சிட்டு எத்தனை பேர் உன் கூட வருவாங்க? எத்தனை பேர் வருவாங்க? 10 பேர் வருவாங்க. அப்போ ஒரு ஆள் எத்தனை பேருக்கு சமானம் சொல்லுங்க? நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. ஒரு ஆள் எத்தனை பேருக்கு சமானம்? நீ 10 பேருக்கு சமானம். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறவங்க எத்தனை பேருக்கு சமானம்? 10 பேர். அப்போ இந்த உபவாச ஜெபம் முடியுது குட் ஃப்ரைடே அன்னைக்கு தான் பாஸ்டர் முடிந்ததாக அறிவிக்கிறாங்க. அப்போ குட் ஃப்ரைடே ஆராதனைக்கு இந்த இடத்துல இரவு பகலாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுற ஒவ்வொருத்தரும் 10 பேரை கூட்டு வரணும். அவங்க தான் சபையில் கெட்டிக்காரங்க. மற்றவங்கெல்லாம் அவ்வளோதான் வல்லமை, அவ்வளோதான். ஆனால் அதிக வல்லமை யாருக்கு இருக்கு? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறவங்க 10 பேரை என்ன செய்யணும்? நீங்கள் கூப்பிட்டா 10 பேர் வரமாட்டாங்களா? உங்கள் குழந்தைக்கு பிறந்தநாள், ஃபஸ்ட்டு பிறந்தநாள் விழா வச்சிங்களே, பத்திரிக்கை வச்சு எத்தனை பேரை கூப்பிட்டீங்க? உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிங்களே, எத்தனை பத்திரிக்கை அடித்து எத்தனை பேரை கூப்பிட்டீங்க? வீடு கட்டி கிரகப்பிரவேசம் போனீங்களே, பத்திரிக்கை அடித்து எத்தனை பேரை நீங்கள் கூப்பிட்டீங்க? எத்தனை பேரை கூப்பிட்டீங்க? ஆனால் சபைக்கு மாத்திரம் கையை மாத்திரம் வீசிட்டு வந்துடுறோம். பக்கத்தில் இருக்கிறவங்களை தட்டி சொல்லுங்கள், காது கேட்குதா கேட்கலையான்னு கேளுங்க, ஒரு அடி போடுங்க. எங்கள் சபையிலலாம் அடி கொடுப்பாங்க. நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. இல்லையா சொல்லுங்க பாங்க. தூங்கவே நாங்கள் விட மாட்டோம். தாளாட்டி சபையில் தூங்கவே விட மாட்டோம். மிலிட்ரி மாரி இருக்கும். ஏன்னா மிலிட்ரி குடும்பம். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் எத்தனை பேரை கூட்டு வரணும்? கையை வரைக்கும் சொல்லுங்க. ஒரு 10 பேரை கூட்டு வரேன் ஐயா. ஐயா பாண்டிச்சேரி ஐயா, நீங்கள் சொன்னதுக்காவது நான் கூட்டு வரேன்னு சொல்கிறேன். கையை ஒரு ஒப்புக்காவது தூக்கி காட்டு. உப்பு போட்டு சாப்பிட்றாலாம். என்னதான் பைபிள் படிக்கிறோம் நம்ம சட்டையை பிடிச்சிட்டு எத்தனை பேர் வருவாங்கன்னு போட்டிருக்கு. சொல்லுங்க சீக்கிரம். எத்தனை பேர் வருவாங்க? எத்தனை பேர் வருவாங்க? 10 பேர். அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் 10 பேரை கூட்டி கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுட்டீங்கன்னா ஆராதனை எப்படி இருக்கும்? மூச்சு இழுத்து விட்டு சொல்லுங்க, ஆராதனை எப்படி இருக்கும்? அதில் ஒரு பிரதர் தான் சொல்கிறார், நல்லா இருக்குங்கிறார். இல்லையா? நம்ம மட்டும் வந்தால் எப்படி இருக்கும்? 10 பேரை நீங்கள் ஒவ்வொருத்தரும் கூட்டிகிட்டு வாங்க. எங்கள் சபையில் நாங்கள் இதெல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் சபையில் ஒரு பாட்டி, இந்த சைடில் ஒரு பல்லு கூட இல்லை, கறி எலும்பெல்லாம் இந்த பக்கம்தான் அது கடித்து குதறி உள்ளே அனுப்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் கம்ப்ளீட்டாக அவுட்டு. பல்லே இல்லைன்னு அந்த அம்மா சொல்லி என்னட்டு அழுவும். இந்த பக்கம் மேலேயும் பல்லு இல்லை, கீழேயும் பல்லு இல்லை, ஒரு சைடு தான் இருக்குது. அப்போ அதோடைய நிலைமை எப்படின்னு பார்த்துக்கிடுங்க. பல்லு தான் இல்லை, ஆனால் ஆத்தும பாரம் இருக்குது, மக்களை குறித்த பாரம் இருக்குது, ஜப பாரம் இருக்குது, ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், சபைக்காக எதையாவது செய்யணும், துடிப்பு இருக்கு. பிரசங்கம் கேட்கும் போது அப்படி கேட்கும். டேப் ரெக்கார்ட் பண்ணா எப்படி பதியும், அந்த மாதிரி கேட்கும் அந்த அம்மா. ஆனா இந்த ஃபுல்லா பல்லே கிடையாது. 15 பேரை கூட்டு வந்திருக்கு எங்க சபைக்கு. 15 பேரை கூட்டு வந்திருக்கு. அது போச்சுன்னு வச்சிங்களேன், மகளிர் மன்றம் மாரி இருக்கும். அப்படியே கொண்டாந்து பஸ்ஸில் ஏற்றிடும். அந்த அம்மாவுக்கு மாத்திரம் நான் ஃபோன் பண்ணுவேன், அம்மா விழுப்புரத்தில் ஜெபம் இருக்குமா, ஐயா என்னை சேர்த்து 16 டிக்கெட் புக் பண்ணுங்க. காசு அந்த அம்மா தான் கொடுக்கும். பொய்லாம் நான் சொல்லலை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வாங்க, இன்றைக்கே வாங்க, நான் காட்டுறேன். ஒரு வேன் வச்சிங்க, அங்கே வாங்க, அந்த பாட்டியை காட்டுறேன். இந்த சைடு ஃபுல்லாக பல்லு கிடையாது, பார்க்குறதுக்கு ஒரு நல்ல தோற்றமும் இருக்காது. ஆனால் 15 பேரை சபைக்கு கொண்டு வந்திருக்கு. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் எத்தனை பேரை சபைக்கு கொண்டு வந்திருக்கீங்க? நீங்கள் வர்றதே பெரிய காரியமாக இருக்குது. நீங்கள் குளித்து சீரி சிங்காரிச்சு இங்கே வர்றதுக்குள்ளே பொழுதே முடிஞ்சு போயிடுது. அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு வாரமும், இந்த வாரம் யாரை கூட்டு போகிறது, அடுத்த வாரம் யாரை கூட்டு போகிறது, குட் ஃப்ரைடேக்கு எத்தனை பேரை கூட்டு போகிறது, ஈஸ்டர் ஆராதனை வருது எத்தனை பேரை கூட்டு போகிறது, ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் புது ஆத்துமாக்கள் ஆயத்தப்படுத்தி யார் யாரெல்லாம் கூட்டு போகிறது, இந்த மக்கள் மேலே ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம சபையில் ஆண்டவர் விரும்புகிற எழுப்புதெல்லாம் வந்து சேரும். கைவர்த்தி எல்லாரும் அழிலையா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அழிலையா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சகரியா 8ஆம் அதிகாரத்தில் உபவாச ஜபத்துக்கு அதிக வல்லமை இருக்குது.
அந்த உபவாசம் ஜெபம் பண்ணுனா 4 ஆசீர்வாதம் வருது. முதல் ஆசீர்வாதம், அநேகர் வருவார்கள். விரல் விட்டு சொல்லுங்கள், அநேகர் வருவார்கள். ரெண்டாவது, இந்த ஊருக்காரங்க அந்த ஊருக்காரங்களை அசைச்சு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. மூணாவது, அங்கே என்ன போட்டிருக்கு? மூணாவது என்ன போட்டிருக்கு? பலத்த ஜாதி மக்கள் ஆண்டுட்டு வருவாங்க. பலத்த ஜாதி மக்கள் யாருங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன். நாலாவது அங்கே போட்டிருக்கு, உங்கள் சட்டையை பிடிச்சிட்டு எத்தனை பேர் வருவாங்கன்னு போட்டிருக்கு. எத்தனை பேர் வருவாங்க? 10 பேர் வருவாங்கன்னு போட்டிருக்கு. இப்போ இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டது முடிஞ்சிருச்சு. இப்போ எஸ்ரா 8ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 5 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். எஸ்ரா 8ஆம் அதிகாரத்துக்கு போங்க. எஸ்ரா 8ஆம் அதிகாரத்துக்கு போங்க. எஸ்ரா 8ஆம் அதிகாரம். யோபு புஸ்தகத்துக்கு முன்னால் போங்க. எஸ்ரா 8ஆம் அதிகாரத்தில் வாசிங்க 21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை நாங்கள் தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாச ஜெபத்தை நான் கூறினேன். எஸ்ராவுடைய நாட்களில் நடந்த ஒரு சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கு. எஸ்ரா வாழ்ந்த காலத்தில் எருசலேமில் தேவனுடைய ஆலயம் நேபுகாத்து நேச்சார் மூலம் இடிக்கப்பட்டது. எருசலேமில் இருந்த காம்பவுண்டு வால்லாம் எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. ஜனங்க போய் ஆலயம் இடித்து தரைமட்டம் ஆக்கப்பட்டதுனால ஜனங்க போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ண அவங்களால முடியல. ஆலயமே இல்லை, ஆலயம் இடிஞ்சு எல்லாம் குட்டிச்சோறு ஆகி கிடக்கு. அந்த நாட்களில் அவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைங்கள்லாம் சிறை கைதியாக அவங்க சிறை பிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டாங்க. அந்த தேசத்தில் கர்த்தருடைய பிள்ளைங்கள்லாம் கைதியா 70 வருஷம் இருந்திருக்காங்க. சிறை இருப்பில் எல்லாரும் கைதிகளாக இருந்திருக்கிறாங்க, எல்லாரும் அடிமைகளாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பாபிலோன் தேசத்தில் அந்த ராஜா சர்ச்சு கட்டி கொடுக்கல, ஆலயமும் இல்லை, ஜப ஆலயமும் இல்லை. அதனால இந்த ஊழியக்கார் பாருங்க, எல்லாரும் அகாவா நதி அண்டைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஆலயம் இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றதுக்கு கர்த்தர் நமக்கு எவ்வளவு பெரிய ஆலயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நாட்கள்ல அவங்களுக்கு ஆலயம் இல்லை. இந்த சரித்திர பின்னணியும் அவங்களுக்கு ஆலயம் இல்லை, எல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கு. கைதியா இருக்கிறாங்க, அடிமையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. அதனால இவர் என்ன பண்றாரு? கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லாரையும் கத்தி கத்தி கூப்பிடுறாரு. அகாவா நதி அண்டைக்கு வாங்க, உபவாச ஜெபம், உபவாச ஜெபம். எல்லாரும் அகாவா நதி அண்டைக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. அந்த ஆசாரியன், அந்த பிரீஸ்ட் எஸ்ரா கூப்பிட்டதை கேட்டு ஜனங்க எல்லாரும் அகாவா நதி அண்டைக்கு போறாங்க. நதி அண்டையில் போய் அவங்க உபவாச ஜெபம் பண்றாங்க. என்னென்ன காரியத்துக்காக அவங்க உபவாச ஜெபம் பண்ணினாங்கன்னு அங்க போட்டிருக்கு. நம்பர் 1, தேவனுக்கு முன்பாக அவங்க எல்லாரும் போய் தரை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க? தாழ்த்தி இருக்கிறாங்க. உபவாச ஜெபம்னா என்ன தெரியுங்களா? நீங்க தேவனுக்கு முன்னால போய் தரை மட்டும் உங்களை நீங்க தாழ்த்தணும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, உன்கிட்ட தாழ்மை இருக்கான்னு கேளுங்க. தாழ்மை இருக்கா? தேவனுடைய பாதத்தில் போய் ஜெபிக்கிற பிள்ளைங்க எல்லாரையும் நீங்க பாருங்க, அவங்க பேச்சு பெருமையா இருக்காது, அவங்க பார்வை பெருமையா இருக்காது, அவங்களுடைய தோற்றமே பெருமையா இருக்காது. அவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கிட்ட போய் தாழ்த்தி ஜெபம் பண்றவங்களுடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க தாழ்மையாவே பேசுவாங்க, தாழ்மையாவே பார்ப்பாங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், செயல்பாடு எல்லாமே தாழ்மையின் சின்னமா இருக்கும். தேவனிடத்துல போய் தாழ்த்தி ஜெபிக்காதவனுக்குள்ள தாழ்மை வராது. இந்த பைபிள் என்ன சொல்லுது? தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். வசனம் இன்னும் சொல்லுது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமைன்னு போட்டிருக்கு. இந்த பாருங்க, நம்முடைய ஆண்டவர் சிலுவையின் மரண பரியந்தம், சிலுவையில் மரண பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து தேவ சாயலாய் இருந்தவர் மனுஷ சாயலாய் மாறினார். அல்லேலூயா.
எனக்கும் உங்களுக்கும் நல்ல தாழ்மையின் ஸ்பிரிட் இருக்கணும். எல்லாரும் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், என்ன இருக்கணும்? தாழ்மையாக இருக்கணும். மாமியாருக்கு முன்னால் போகும்போது மருமகன் என்ன செய்யணும்? அவங்க வயசில் பெரியவங்க, உங்களுக்கு நல்ல ஒரு கணவரை பெற்று கொடுத்தாங்கன்னு நீங்கள் நினச்சி அவங்கள்ட்ட தாழ்மையாக பேசி பழகுனாலே போதும். எவ்வளோ பிரச்சனையை நீங்கள் ஆஃப் பண்ணிடுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நமக்கு சம்பளம் போடுகிற ஓனருக்கு முன்னால் நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கைலாம் எப்படி இருக்கணும்? தாழ்மையாக இருக்கணும். அவர்கிட்ட போய் உன் வீராப்பெல்லாம் காட்டினீங்கன்னா நடைய கட்டுன்றுவார். 3 மாதம் எனக்கு வேலை இல்லை, சம்பளம் இல்லைன்னு தலையில் துண்டை போட்டுவிட்டு அழ வேண்டியது தான். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். சர்ச்சுக்குள்ளே வந்தால் எல்லார்ட்டையும் நல்ல தாழ்மையாக பேசணும், தாழ்மையாக பழகணும். ஊழியக்காரங்கள்ட்ட வந்தால் ஒரு அடி அந்தாண்ட நின்று தாழ்மையாக பேசணும். நான் யார் தெரியுமா? என் குடும்பம் யார் தெரியுமா? என் ஜாதி என்ன தெரியுமா? உன் கோத்திரம் என்ன தெரியுமா? அப்போ நான் யார் தெரியுமான்னு உங்களுக்கு கேட்டால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பேச்சுக்கே தேவ சமூகத்தில் இடம் இல்லை. ஆண்டவர் ஒவ்வொரு சீடர்களுடைய கால்களையும் கழுவி அவர் முத்தமிட்டார். தலையை தொட்டு சொல்லுங்க, அவருக்குள்ள பெருமையே இல்லை. அவர் எவ்வளோ பெரிய தெய்வம், எவ்வளோ தன்னை தாழ்த்தி ஒரு மனுஷனுடைய காலை கழுவி அவர் முத்தமிட்டிருக்கிறார். இந்த சர்ச்சை கழுவுறதுக்கு நீங்கள் தாழ்மைப்படணும். இந்த சேரை இங்கேருந்து எடுத்து அங்கே போடுறதுக்கு தாழ்மைப்படணும். சேரெல்லாம் எடுத்து வச்சா என் ப்ரிஸ்டீஜ் என்ன, ப்ரிஸ்டீஜ் என்ன, ப்ரிஸ்டீஜ் குக்கரை சாப்பிட்டுட்டு நீ சாக வேண்டியது தான். அல்லேலூயா. ப்ரிஸ்டீஜ் எல்லாம் ஓரம் கட்டிடணும். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். கையை வர்த்தி சொல்லுங்கள். அந்த காலத்தில் பானை தான், இந்த காலத்தில் ப்ரிஸ்டீஜ். பானையில் சாப்பிட்டவங்க நல்லா இருக்காங்களா? ப்ரிஸ்டீஜில் சாப்பிட்டவங்க நல்லா இருக்காங்களா? எப்பவும் தாழ்மையாக இருங்க, எப்பவும் தாழ்மையின் சின்னமாக இருங்க, தாழ்மையின் ஆவி இருக்கட்டும். தேவனுக்கு முன்னால் உங்களை தாழ்த்தி தாழ்த்தி ஜெபம் பண்ண பழகுங்க. அப்படி பழகுனீங்கன்னா உங்கள் ஜெபங்களுக்கு உடனுக்குடன் பதில் வரும். அடுத்தது அங்கே போட்டிருக்கு, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும். பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படி கை நீட்டி சொல்லுங்கள். அண்ணா மாரி, பேரறிஞர் அண்ணா மாரி கை நீட்டி சொல்லுங்கள், நீங்கள் முக்கியம். நான் ஏன் தெரியுமா இப்படிலாம் ஆக்ஷன் பண்ணுறேன்? விட்டா தூங்கிடுவீங்க. உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாது, எங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்படி அண்ணன் மாரி கை நீட்டுங்க பார்க்கலாம். மத்தியானம் 1:30 மணிக்கு நீங்கள் முழிச்சிருக்கீங்கன்னா, மத்தியானம் 1:30 மணிக்கு முழிச்சிருக்கீங்கன்னா பேர் பெற்றவங்க. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்படி கை நீட்டி சொல்லுங்கள், நீங்கள் முக்கியம், உங்கள் பிள்ளைங்க முக்கியம். இந்த பாருங்கள், நானும் நல்லா இருக்கணும். எல்லோரும் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். நானும் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் குடும்பத்தில் அமைஞ்ச எல்லாருமே நல்லா இருக்கணும். அதுக்கு தாங்க இந்த உபவாசம் உதவி செய்யுது. பாண்டிச்சேரியில் 2 வாரத்துக்கு முன்னால் 9 வயசு பொம்பளை பிள்ளை ஆர்த்தி எங்கள் ஊரில் நடந்தது. இது வரைக்கும் அப்படிலாம் எங்கள் ஊரில், எங்கள் மாநிலத்தில் நடக்கலை. பாண்டிச்சேரி மாநிலமே அழுதுது. இங்கே கூட நீங்கள் அழுது ஜெபம் பண்ணியிருப்பீங்க. தமிழ்நாடு முழுவதும் அந்த செய்தி, இந்தியா முழுவதும் அந்த செய்தி. 9 வயசு பொம்பளை பிள்ளைய கையை கட்டி காலை கட்டி பிள்ளைய கொலை செஞ்சு கற்பழித்து சாக்கடையில் தூக்கி போட்டுட்டாங்க. 19 வயசு பையன், 54 வயசு ஒரு கிழவன். என் கையில் மாத்திரம் அவன் கிடைச்சான்னு வச்சிங்க, 10 நாளைக்கு சோறு இல்லாமல் அவனை வாட்டுவேன். ஆண்டு பரிசுத்த நாமத்துக்கு. இந்த அரசாங்கம் இன்றைக்கி என்ன செய்யுது? அவங்களுக்கு 3 வேளை ஜெயிலில் சோறு கொடுத்து அவங்கள உள்ள தனித்தனியாக லாக்கப்பில் போட்டிருக்கு. அதில் அந்த கிழவன் என்ன பண்ணுறான்னா, குளிக்கிறதுக்கு சோப்பை கொடுத்துருக்காங்க. சிறைச்சாலை அதிகாரிங்க குளிக்கிறதுக்கு சோப்பை கொடுத்துருக்காங்க. அந்த சோப்பை தின்னுட்டு நான் செத்துருவேன், தற்கொலை பண்ணிப்பேன்னு அதிகாரிகளை மிரட்டுறான். இங்கே உலகம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த பிள்ளைய பறி கொடுத்த அந்த ஐயா, அவர் ஒரு குட்டியான டிரைவர். அவர் ஒரு சின்ன மினி டெம்போ ஓட்டுற ஒரு கூலி டிரைவர். அவர் அந்த அம்மா சில வீட்டில் போய் கூலி வேலை செய்கிற ஒரு சாதாரண ஒரு பணிப்பெண். அவங்க 2 பிள்ளைங்க தான், பொம்பளை பிள்ளைங்க. மூத்த பிள்ளை உயிரோடு இருக்குது, இந்த பிள்ளை செத்துட்டு இன்னும் அழுதுகிட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரியில் முத்தியால்பேட்டை சோலை நகரில் நடந்த சம்பவம். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் கணவர் நல்லா இருக்கணும். சகோதரிகளே, பெண்கள் கூட்டம் நிறைய இருக்குங்க. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், உங்கள் கணவர் நல்லா இருக்கணும், நீங்கள் பெத்த பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணும், நல்லா வரணும். அதுக்கு தாங்க பாஸ்டர் ஜெபம் வைக்கிறாங்க, அதுக்கு தாங்க உபவாசம் நடக்குது. ராத்திரி 1:30 மணிக்கு வந்து இந்த ஜெபத்தை ஏன் நடத்திக்கிட்டு இருக்காங்க? யோசிச்சு பாருங்க. ஏன் 21 நாள் நடத்தணும்? ஏன் இவ்வளவு சத்தம் போடணும்? யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஜெபங்கள்லாம் நடக்குது. அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் மற்ற இந்த ஜெபத்துக்கு இதுவரைக்கும் 1 நாள் கூட வராதவங்களுக்கு நீங்க பேசி பழகும் போது ஜெபத்தை பத்தி பேசுங்க, காரியத்தை பேசுங்க. பேசி அவங்களையும் கொண்டாந்து சபையில சேருங்க, ஜெபத்தில் கொண்டாந்து சேருங்க.
அங்கே எழுதியிருக்கு எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும். மூணாவது அங்கே போட்டிருக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் கூட பத்திரமா இருக்கிறதுக்கு உபவாச ஜெபம் தான் சப்போர்ட் பண்ணுது. கைவர் தலையிலையா சொல்லுங்க. நிறைய வீட்டில் டிவி கீழே விழுந்து உடஞ்சிது, டிவி கீழே விழுந்து உடையுது. ஒரு புருஷன் மனைவிக்கு சண்டை வந்தது. 2500 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கி கொடுத்தாரு அவங்க ஒய்ஃபுக்கு. இந்த மாதிரி கோல்டு வாட்ச் வாங்கி கொடுத்தாரு ஹஸ்பண்டு. புருஷன் மேலே கோவம், திட்டாரு. இந்த அம்மாவுக்கு இந்த கோவத்தை புருஷன் மேலே காட்ட முடியல. என்ன தெரியுமா பண்ணிச்சு, 2500 ரூபாய்க்கு எனக்கு வாட்ச் வாங்கி கொடுத்த, இப்படி என்னை திட்டுறேன்னு சொல்லி அம்மி கொலையில் வச்சு ஒரே நசுக்கிடுச்சு. கத்துருக்கு 2500 ரூபா அவுட்டு. இன்னொரு ஆளுக்கு கோவம் வந்துச்சு. டிவியை 34,000 ரூபாய்க்கு டிவியை வாங்கிட்டு வந்து போட்டு உடைச்சிட்டான். சரி, பொருள் உடைஞ்சா கூட பரவாயில்ல, எத்தனை பேருக்கு மண்டை உடையுது யோசிச்சு பாருங்க. மாமியார் மருமகள் அடித்து, மருமகள் மாமியார் அடித்து, ரெண்டும் தையல் போட்டுக்கிட்டு, ஐயா செவமணி விடுங்க ஐயா, ஐயா செவமணி விடுங்க ஐயா. அது அவளுக்கு தான் ஐயா நீங்கள் அந்த கையை வைக்கிறீங்க, எனக்கு இந்த கையை வைக்கிறீங்க. ஊழியக்காரங்க 2 கையும் எல்லாமே நல்ல கை தான், நல்ல கை கிடையாது. ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேரும் ஒரே நேரத்தில் மண்டையை உடைச்சிட்டு வந்தால் நாங்கள் எந்த கையை யார் மேலே வைக்கிறது? எங்கள் சபையில் நடந்ததான் நான் சொல்கிறேன். எங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தெரியுங்களா? வீட்டில் இருக்கிற பொருள் கூட பத்திரமா இருக்கிறதுக்கு, உன் வீட்டில் இருக்கிற முட்டை நீ தவறி கீழே போட்டால் தான் உடையும். மற்றபடி ஒரு பொருள் கூட உடையாம, ஒரு பொருள் திருட்டு போகாம, நம்ம வீட்டுக்கு என்ன வேணுமோ, எந்த பொருள் வேணுமோ, எப்போ வேணுமோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வாங்கி தருவார். இந்த உபவாச ஜெபம் முடிக்கும் போது நல்ல நல்ல பொருள்லாம் உங்களுக்கு வரப்போகுது சிஸ்டர். நல்ல மிக்சி வரப்போகுது. இப்போ நீங்கள் அரைச்சிங்கன்னா 7 ஊருக்கு கேட்குது, 7 கண்டத்துக்கு கேட்குது. சத்தமே இல்லாத மிக்சியை கத்தர் உங்களுக்கு தர போறாரு. வாஷிங் மிஷினை கத்தர் தர போறாரு. தையல் மிஷினை கத்தர் தர போறாரு. நீங்க என்னெல்லாம் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த பொருள்லாம் இந்த வருஷம் நம்ம சபைக்கு வரப்போகுது, வீட்டுக்கு வரப்போகுது. பொருளுக்கு ஆசீர்வாதம் உபவாச ஜெபத்தில் இருக்கு. சும்மா பொருள் வாங்கணும் பொருள் வாங்கணும் பொருள் வாங்கணும் வீட்டுக்கார கடங்காரனா ஆக்கிறாதீங்க. வட்டிக்கு வாங்கி பொருள் வாங்காதீங்க, ஜெபம் பண்ணி வாங்குங்க. ஊழியக்காரங்க வீட்டிலலாம் நீங்கள் வந்து அப்படி எட்டி பார்த்தீங்கன்னா எங்கள் மேலெலாம் நீங்கள் கண்ணு வைக்கக்கூடாது. இவ்வளோ பொருள் வச்சுருக்காங்களே, அவ்வளவும் ஜெபம் பண்ணி வந்தது. கைத்தட்டுங்க பார்க்கலாம், அவ்வளோ ஜெபம் பண்ணி வந்தது. இங்கே உட்காந்துக்கிற சேர்லேருந்து, காணிக்கைப்பட்டியிலேருந்து, ஒரு போர்டுலேருந்து, ஒரு ஸ்க்ரீன்லேருந்து எல்லாம் ஜெபம் பண்ணி வந்த பொருள். ஊழியக்காரங்க வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே கண்ணை வச்சு அப்படியே கண்ணு வைக்கிறது. லேலுயா, இந்த மாதிரி ஆளெல்லாம் உள்ளே விடக்கூடாது. லேலுயா, லேலியா வருதா பார்த்தீங்களா? இங்கே தான் லைட்டாக இடிக்கும். லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே போட்டிருக்கு பாருங்க, எங்களை தாழ்த்துகிறதற்கும் தாழ்மை. 2வது நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும். 3வது பொருள். 4வது செவ்வையான வழியை தேடுகிறதற்கும். இந்த உலகத்தில் செவ்வையான வழி எது, சரியான பாதை எது? அந்த ஜபத்துக்கு வந்தால் தான் அந்த ஐடியாவே நமக்கு கிடைக்கும். உபவாச ஜபத்துக்கு வந்தால் தான் எந்த பாதை நல்ல பாதைங்கிறத கர்த்தர் நமக்கு காட்டுவார். இல்லைன்னா தாறு மாறா போய் உலகத்தில் அடிபட்டு இடிபட்டு நொந்து நூலாகி வெந்த சொத்தை தின்னுபுட்டு விதி வந்தால் செத்துற வேண்டியது தான். சொல்ற புரியுதா உங்களுக்கு? செவ்வையான வழியா ஆண்டவர் ஜபத்தில் உபவாசத்தில் தான் கர்த்தர் காட்டுவார். அதனால தான் நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்தே, நான்லாம் வந்து இந்த எங்கள் சர்ச்சில் கும்பகோணத்தில் நான் இருந்தால் அங்கே ஜபத்துக்கு எங்கள் பாஸ்டர் பாருங்கள், பூமி உருண்டையை உருட்டி உருட்டி ஜோம் பண்ணுவார் எங்கள் பாஸ்டர். அவங்க ஒய்ஃபை பார்த்துட்டு ஜோம் பண்ணுவாங்க, பாஸ்டர்மாவும் சேர்ந்து ஜோம் பண்ணுவாங்க. விடிய விடிய சில நேரம் சில ஜபங்கள் நடக்கும். நாங்கள் ஜபங்களுக்கு போவோம், குடும்பமாக போவோம். அப்படி போனதுனால தான் கர்த்தர் இன்று வரைக்கும் எங்களை ஆசீர்வதிக்கிறார். செவ்வையான வழியில் ஆண்டவர் நடத்துகிறார். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள், நீ எந்த பாதையில் போகணுன்னு உனக்கு ஐடியா கிடையாது, எந்த பாதையில் போகணும் அப்படிங்கிற நாலேஜும் உனக்கு கிடையாது, உன் குடும்பத்தை எந்த பாதையில் நடத்தணும்னு அந்த ஐடியாலாம் உனக்கு கிடையாது, எனக்கும் கிடையாது. சரியான பாதையில் சரியாக நடத்துறதா ஆண்டவர் மேலே இருக்கிறார். அவர் அந்த ஜபத்துக்கு வரும்போது ஊழியக்காரங்க மூலம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். இப்போ என்னை அனுப்பி இந்த 2 அதிகாரத்தை காட்டி இன்னைக்கு நிறைய காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கைவர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, எனக்கு சாகிற வரைக்கும் தாழ்மை வேணும். நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, நான் பெத்த பிள்ளை நல்லா இருக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து விபத்து மரணம் நாசம் மோசம் என் பிள்ளை மேலே மோதக்கூடாது ஐயா. என் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் நீங்கள் வாங்கி தரணும்.
என் வீட்டில் பொருள் திருட்டு போகக்கூடாது, பொருள் உடையக்கூடாது, பொருள் நஷ்டம் வரக்கூடாது. ஐயா, பொருள்லாம் அடகு கடையில் இருக்கக்கூடாது, அதெல்லாம் நான் திருப்பணும். நகையாக இருந்தாலும், வெள்ளியாக இருந்தாலும், பித்தளையாக இருந்தாலும், அண்டாவாக இருந்தாலும், குண்டாவாக இருந்தாலும் அதை நாங்கள் திருப்பணும். எங்கள் சபைக்குன்னு நிறைய பொருள் எங்கள் ஐயாவுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்கணும். உபவாச ஜபங்கள் நடக்கும்போது பொருள் ஆசீர்வாதம் வரும். அது மாத்திரம் இல்லை, சரியான பாதையில் கர்த்தர் நம்மை நடத்துவார். எல்லாரும் கைத்தட்டி எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். போட்டு நாம் எல்லாரும் ஜெபிப்போம். கேட்ட வசனத்தை மனதின் ஆழத்தில் பதித்து, ஏதோ ஒரு வசனம் கேட்டோம், ஏதோ ஜெபிக்கணும் அப்படின்னு சாதாரணமாக அந்த வார்த்தைகள் எடுத்துடாதபடி ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்குரியதுன்னு ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே என்னுடைய உபவாசத்தை நான் சீர்படுத்த, என் ஜப வாழ்க்கையை நான் கட்டி எழுப்ப, இது வரைக்கும் நான் ஜபித்த ஜபம் அல்ல ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு ஜப வாழ்க்கையை நான் கட்டி எழுப்பணும். 2 மணி நேரம் குறையாம ஜபிக்கிற பழக்கம் வரணும். 1 மணி நேரமாவது வேதத்தை வாசிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு பலத்த ஜாதி கர்த்தர் நம்ம இடத்துல கொண்டு வருவார். ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வருவார். பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நம்ம வஸ்திரத்தை பிடித்து கொண்டு ஒரு 10 யூதர்களாவது 10 ஜனங்களாவது கர்த்தர் நம்ம இடத்துல கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நம்முடைய பொருட்களை ஆசீர்வதிப்பார், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஜெபிச்சு முடிச்சிருவோம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகள் ஆண்டவரே, இந்த உபவாசத்தின் வல்லமையை நாங்கள் இன்னும் அனுபவிக்கணும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தெல்லாம் நாங்கள் பார்க்கல, சிலர் பார்த்துருக்கிறோம், சிலர் பார்க்காம இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சத்துருவின் எல்லா எதிர் வல்லமைகளை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல்ல ஜெபிங்க, கொஞ்ச நேரம் ஜெபிங்க, முடிச்சிருவோம். நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஆண்டவர் பேசின வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செவையான வழிகளை கற்றுக் கொடுக்கிறவரே, செம்மையான பாதைகளை காண்பிக்கிறவரே, எங்க ஞானத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை காண்பிக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபம்தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபம்தான் ஜெயம் தருமே. பாடும் எல்லாரும். ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. இருப்பு தாழ்பாள்களை முறித்து போடும் ஜெபம், இருப்பு தாழ்பாள்களை முறித்து போடும் ஜெபம். வெண்கல கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமையுள்ள ஜெபம், வெண்கல கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமையுள்ள ஜெபம். ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. சர்ப்பங்கள் தேள்களையும் மிதித்து போடும் ஜெபம், சர்ப்பங்கள் தேள்களையும் மிதித்து போடும் ஜெபம். சிங்கத்தின் வாயை அடைக்கும் ஜெபமே, வல்லமையுள்ள ஜெபம். சிங்கத்தின் வாயை அடைக்கும் ஜெபமே,
வல்லமையுள்ள ஜெபம். ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. முடியாதது முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபம்தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபம்தான் ஜெயம் தருமே. போராடி ஜெபிக்கும் போது ஜெயத்தை தந்திடும் ஜெபம். போராடி ஜெபிக்கும் போது ஜெயத்தை தந்திடும் ஜெபம். பேய்களை விரட்டி நோய்களை அகற்றும் வல்லமையுள்ள ஜெபம். பேய்களை விரட்டி நோய்களை அகற்றும் வல்லமையுள்ள ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபம் வரட்டும். ஜெபமே ஓ ஜெபமே ஜெயத்தை தந்திடும். நாளைக்கு நடக்கிற ஆராதனையில அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவி கட்டவிழ்க்கப்படுவதாக. இதுவரைக்கும் ஜெபிக்காதவர்களை ஜெபிக்க வைப்பீராக. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும். முடியாதது முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபம்தான் ஜெயம் தருமே. முடியாதது. நல்ல முழு பலத்தோடு அல்லேலூயான்னு சொல்லி பாட போறோம். ஹalleluya 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 ஹalleluya. திரும்ப ஹalleluya 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 ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நம்மோடு இப்படிப்பட்ட விசேஷ வார்த்தைகளை கொடுத்தாரு. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். பல சவால்கள் மத்தியில, பல இன்னல்களின் மத்தியில, உபத்திரவங்களின் மத்தியில இந்த அருமையான போதகர் அவங்க ஊழியத்தை செய்து கொண்டு வராங்க. அவங்க குடும்பத்துக்காக நாம ஜெபிக்கணும், அவங்க சபைக்காக நாம் ஒரு ஜெபம் பண்ணுவோம். அவங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்பு, அது என்ன செய்ய அவர்களுக்கு மேல இருக்கிறதோ அதை நிறைவேற்றப்பட நாம ஜெபிப்போம். நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை சுமந்து இங்க மத்தியில் வந்து, ஆண்டவரே ஒரு மனுஷன் அதை பேச முடியாது. ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் ஆண்டவரே எங்களோடு பேசினீர். ஆண்டவரே வார்த்தைகளை சுமந்து வந்து அந்த தேவ மனிதரை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவங்க மேல உம்முடைய திட்டம் தொடர்ந்து நிறைவேறுவதாக. அந்த ஏஜி சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த பகுதி மக்கள் ஆசீர்வதிப்பீராக. அவங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ வருகிற நாட்களை செய்வீராக. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பலன் ஆண்டவர் அவர்கள் மேல் இருப்பதாக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோது மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்க.